குருகுலம் கல்விச் சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நாங்கள் இன்று தரம் 12 காணப்படுகின்ற தேர்ச்சி 2 அந்த பகுதியில் நாங்கள் கடந்த வகுப்புகளில் நாங்கள் அதில் தேர்ச்சி மட்டங்கள் 3 பகுதி இருக்குது. தேர்ச்சி மட்டங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் தேர்ச்சி மட்டம் 2 விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். தேர்ச்சி மட்டம் 2.1 கணக்கீட்டு சமன்பாடுகளை கட்டியெழுப்புதல். அந்த கணக்கீட்டு சமன்பாடு என்ன மாதிரி உருவாகின்றது, அதை நாங்கள் எவ்வாறு கட்டியெழுப்புகின்றோம், அந்த அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டில் நாங்கள் கொடுக்கல் வாங்கலை பதிவு செய்தோம். அடுத்த தேர்ச்சி மட்டமாக காணப்படுகின்ற 2.2 உரிமையாண்மையில் ஏற்படுகின்ற மாற்றம். ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அந்த உரிமையாண்மையிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். அந்த தேர்ச்சி மட்டத்தின் ஊடாக நாங்கள் 3வது தேர்ச்சி மட்டம் 2.3 இன்றைய வகுப்பின் ஊடாக, இன்றைய கற்றல் செயற்பாட்டின் ஊடாக நாங்கள் தேர்ச்சி மட்டம் 2.3 பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அப்போ கடந்த வகுப்புகளில் நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக எவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்து தேறி சொத்துக்கள் அடிப்படையில் நாங்கள் லாபநட்டங்களை கணிப்பீடு செய்து, தேறி சொத்துண்டா என்ன, அதனூடாக நாங்கள் எவ்வாறு லாபநட்டங்களை கணிப்பீடு செய்கிறதை பற்றி நாங்கள் கடந்த வகுப்புகளில் பார்த்தோம். இன்று நாங்கள் தேர்ச்சி மட்டம் 2.3 கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக நிதி கூட்டுக்கள், அதாவது எளிய நிதி கூட்டுக்கள், வருமான கூட்டுக்களை பற்றி நாங்கள் இன்றைய வகுப்பில் கலந்துரையாட போகின்றோம். அப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் தேர்ச்சி மட்டம் 2.3 அதில் பார்த்தோம்னு சொன்னால் கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக வருமான கூட்டினையும் நிதிநிலைமை கூட்டினையும் தயாரிப்பார். அப்போ நாங்கள் தேர்ச்சி மட்டம் 2.3 ஊடாக ஒரு கணக்கீட்டு சமன்பாட்டில் நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்து அதன் ஊடாக நிதிநிலைமை கூட்டு, அதே மாதிரி வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு என்பவற்றை நாங்கள் தயாரிக்க போகிறதா இருக்கும். அப்போ இந்த தேர்ச்சி மட்டத்தில் உள்ள விடயங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதில் பாட உள்ளடக்கம், இந்த தேர்ச்சி மட்டத்தில் என்னென்ன பாட விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஒன்று இந்த இணைத்தல் எண்ணக்கரு. நாங்கள் ஏற்கனவே 2 எண்ணக்கருக்களை பற்றி பார்த்தோம் கடந்த வகுப்புகளில். அலகுசார் எண்ணக்கரு, பண அளவீட்டு எண்ணக்கருவை பார்த்தோம். இன்றைய தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் இணைத்தல் எண்ணக்கருவை பற்றி பார்க்க போகிறோம். அந்த இணைத்தல் எண்ணக்கருவை பார்த்து அடுத்ததாக நாங்கள் ஒரு வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு நாங்கள் அறிமுகம் செய்ய போகின்றோம். அப்போ இந்த வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டுன்றது எங்கள்கிட்ட இந்த கணக்கீட்டு பாடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாடப்பிறப்பு. நாங்கள் இந்த கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக இதை அறிமுகம் செய்ய போகிறோம். ஒரு எளிய வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு நாங்கள் இங்கே அறிமுகம் செய்ய போகிறோம் கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக. எவ்வாறு இந்த கணக்கீட்டு சமன்பாடு இவை நாங்கள் தயாரிக்கிறதை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு நாங்கள் அறிமுகம் செய்து அதை நாங்கள் தயாரிக்க போகின்றோம். இவற்றை கற்பதன் மூலம் பின்வரு பெறுபேறுகளை பெற முடியும். இந்த தேர்ச்சி மட்டத்தினூடாக நாங்கள் என்னென்ன பெறுபேறுகளை நாங்கள் அறிய முடியும் என்று சொன்னால், ஒன்று இணைத்தல் எண்ணக்கருவை விளக்குதல். அப்போ நீங்கள் அந்த தேர்ச்சி மட்டத்தினூடாக நீங்கள் இணைத்தல் எண்ணக்கருவை உங்களுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கும். மற்றது வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு என்பவைகளை விளக்க முடியும். வருமான கூட்டுண்டா என்ன, இதை எவ்வாறு தயாரிக்கலாம், அதே மாதிரி நிதிநிலைமை கூட்டுண்டா என்ன, அதை நீங்கள் இவ்வாறு எளிமையாக தயாரிக்கலாம்ன்றதை பற்றி உங்களால் கூறக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் எங்களோட பாட விடயத்துக்கு நாங்கள் உள்வாங்குவோம். இணைத்தல் எண்ணக்கரு. இணைத்தல் எண்ணக்கரு என்று சொன்னால் என்னென்றால், இப்போ நாங்கள் இங்கே வருமான கூட்டு தயாரிக்க குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு வருமானத்தோட குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய செலவுகளை நாங்கள் இணைக்கின்றோம். இந்த வருமானத்தோடு நாங்கள் செலவுகளை இணைச்சி தான் நாங்கள் லாபத்தை காண்றோம். வருமானத்தை நாங்கள் செலவை கழிக்கிறோம். அப்படி வருமானத்தை நாங்கள் செலவை கழிக்க குறிப்பிட்ட காலப்பகுதி வருமானத்தோட அந்த வருமானத்துக்குரிய செலவுகள், அந்த வருமானம் உழைப்பதற்காக நாங்கள் பயன்படுத்திய செலவுகள், அதை நாங்கள் இணைத்து, அதாவது வருமானத்திலிருந்து அந்த செலவுகளை கழித்து தான் நாங்கள் லாபத்தை காணணும். அப்போ செலவு நாங்கள் கழிக்கின்ற போது, அந்த வருமானம் உழைக்கப்படுகின்ற போது அதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவுகளை அனைத்தையும் நாங்கள் கழித்து லாபத்தை பெறணும் என்று சொல்கிறது தான் இந்த இணைத்தல் எண்ணக்கருவாக இருக்கும். அப்போ இங்கே குறிப்பிடப்பட்ட விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், நிதியாண்டுக்குரிய நிதி பெறுபாட்டினை கணிப்பிடும் போது நிதியாண்டுக்குரிய வருமானம், வருமானத்தை ஈட்டுவதற்கு பங்களிப்பு செய்த செலவுகள், அந்த வருமானத்தினை ஈட்டுவதற்கு பங்களிப்பு செய்த செலவுகளை, அந்த குறிப்பிட்ட வருமானத்தை ஈட்டுறதுக்காக பங்களிப்பு செய்த செலவுகளை இணைத்து நிதி பெறுபாட்டினை கணிப்பீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் எண்ணக்கரு தான் இணைத்தல் எண்ணக்கருவாக இருக்கும். அந்த வருமானத்தோடு அந்த வருமானத்துக்குரிய செலவுகளை இணைத்து நாங்கள் நிதி பெறுபரை கணிப்பிட வேண்டும் என்று கூறுற எண்ணக்கரு தான் இணைத்தல் எண்ணக்கருவாக இருக்கும்.
அப்போ இனத்தல் இணக்கரை விளங்கி கொண்டு நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். இங்கே நாங்கள் இந்த இனத்தல் இணக்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதி பெறுவர் என்று நாங்கள் அழைக்கிறோம். அங்கே நிதி பெறுவர் என்று குறிப்பிடப்படுவது அந்த வருமானத்திலிருந்து செலவை கழிக்க வருகின்ற லாப நட்டங்களை. லாப நட்டத்தினை அறிவதற்கு நாங்கள் வருமான கூட்டை தயாரிக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே அங்கே தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தோம். ஒரு லாப நட்டத்தை காண்றதுக்கு தீர சொத்துக்கள் முறையை நாங்கள் பயன்படுத்தினாங்க. நாங்கள் இங்கே நாங்கள் இந்த நிதி பெறுவதால் லாப நட்டத்தை கணிப்பீடு செய்கிறதுக்கு நாங்கள் வருமான கூட்டை தயாரித்து நாங்கள் லாப நட்டத்தை காணலாம். இந்த லாப நட்டத்தை காண்றதுக்காக நாங்கள் வருமான கூட்டையும் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய வருமானங்கள் செலவுகளை பதிவு செய்து லாபத்தினை கணிப்பிடுகின்ற கூட்டு வருமான கூட்டு ஆகும். இங்கே நாங்கள் வருமான கூட்டுன்னு சொன்னால் என்றால் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய வருமானங்களையும் செலவுகளையும் பதிவு செய்து லாப நட்டத்தை காண்பதற்காக தயாரிக்கப்படுற கூட்டு தான் நாங்கள் வருமான கூட்டுன்னு சொல்லி அழைக்கிறோம். அப்போ இந்த தேர்ச்சி மட்டத்தின் ஊடாக நாங்கள் கணக்கீட்டு சமன்பாட்டில் நாங்கள் பதிவு செய்து அந்த கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வருமான கூட்டு தயாரிக்க போகிறோம். வருமான கூட்டை தயாரித்து நாங்கள் லாபத்தை கணிப்பிட போகிறோம். அப்போ இந்த வருமான கூட்டுன்னு சொன்ன என்னென்றால் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குரிய வருமானங்கள் செலவுகளை பதிவு செய்து லாப நட்டங்களை கணிப்பிடத்துக்காக தயாரிக்கப்படுற ஒரு கூட்டு தான் வருமான கூட்டு. சரி, ஒரு எளிமையாக நாங்கள் விளங்கிக் கொண்டால் வருமானங்கள் செலவுகளை பதிவு செய்து லாப நட்டத்தை காண்றதுக்கான ஒரு கூட்டு தான் வருமான கூட்டு. அதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தேர்ச்சி மட்டத்தில் நாங்கள் ஒரு எளிமையான வருமான கூட்டு. ஏன் நாங்கள் இந்த எளிமையான வருமான கூட்டுன்றதை குறிப்பிட்டு காட்டுறோம்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த வருமான கூட்டு எங்களுக்கு நாங்கள் இந்த வருமான கூட்டு அடுத்தடுத்த பகுதிகள் அடுத்தடுத்த தேர்ச்சிகளில் நீங்கள் அது விரிவாக நாங்கள் படிப்போம். ஒரு தனி வியாபார தனி உடைமைக்குரிய ஒரு வருமான கூட்டு, பங்குடைமைக்குரிய ஒரு வருமான கூட்டு, அதே மாதிரி கம்பெனி என்று சொல்லி நாங்கள் அந்த வருமான கூட்டு எங்களுக்கு படிப்படியாக நாங்கள் வருமான கூட்டை பற்றி படிப்போம். அப்போ இங்கே நாங்கள் படிக்க போகிறது கணக்கு ஒரு தனி வியாபாரம் உள்ள ஒரு கணக்கீட்டு சமன்பாட்டின் ஊடாக தயாரிக்கப்படுகிற ஒரு எளிமையான வருமான கூட்டை பற்றி தான் நாங்கள் இங்கே படிக்க போகிறோம் என்று சொன்னால் அதில் அடிப்படை விடயங்களை தான் நாங்கள் இங்கே கூட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தா பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு வருமான கூட்டுன்ற மாதிரி தரப்பட்டிருக்கு. இந்த வருமான கூட்டை பாருங்கள். நாங்கள் ஒரு எளிமையான வருமான கூட்டு தயாரிக்க நாங்கள் என்னென்ன விடயங்களை பார்க்குறோம்னு சொன்னால் முதலாவது நாங்கள் இதில் பதிவு செய்திருக்கிறோம் விற்பனை. ஒரு நிறுவனத்தில் இடம்பெறுகின்ற பிரதான விற்பனையை நாங்கள் இங்கே பதிவு செய்வோம். அதை விற்பனை வருமானத்தை நாங்கள் இங்கே விற்பனைன்னு சொல்லி பதிஞ்சு காட்டியிருக்கிறோம். அடுத்தது விற்பனை கிரியம். அந்த விற்பனையை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது அந்த விற்பனைக்கு ஏற்பட்ட கிரியம், அதான் விற்பனை கிரியம், விற்கப்பட்ட பொருட்கள்ன்ற கிரியம், விற்பனை கிரியத்தை நாங்கள் விற்பனையிலிருந்து கழிக்கிறோம். விற்பனையிலிருந்து விற்பனை கிரியத்தை கழிப்பதன் மூலம் நாங்கள் புறப்படுகின்றது அங்கே எங்களுக்கு வார விட மொத்த லாபமாக இருக்கும். விற்பனையிலிருந்து நாங்கள் விற்பனை கிரியத்தை கழித்து என்னத்தை எடுக்கிறோம்னு சொன்னால் என்னத்தை பெற்றுக்கொள்கிறோம்னா மொத்த லாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஏனைய வருமானங்கள், அதாவது இந்த மொத்த லாபத்தோட நாங்கள் ஏனைய வருமானங்கள் உதாரணமாக அதில் போட்டிருக்கு பெற்ற கழிவு, அதே மாதிரி பெற்ற வட்டி. அந்த ஏனைய வருமானம்னு சொல்லி நாங்கள் மொத்த லாபத்தோட பெற்ற கழிவையும் பெற்ற வட்டியை நாங்கள் இதில் கூட்டி காட்டிக்கிறோம். அதே மாதிரி பெற்ற தரகு, பெற்ற முதலீட்டு வருமானம், அப்படி வார வருமானம் ஏனைய வருமானங்களை நாங்கள் மொத்த லாபத்தோட கூட்டுவோம். வருமானங்களை மொத்த லாபத்தோட இந்த வருமானங்களாக கூட்டுறோம். முதலாக பாருங்கள், இந்த விற்பனை காட்டப்பட்டிருக்கு. ஒரு நிறுவன கணக்கீட்டு சமன்பாடு எங்களுக்கு விற்பனை தரப்பட்டிருக்கும். அந்த விற்பனை பெறுமதியை நாங்கள் இதில் ஒன்று காட்டுறோம். உதாரணத்துக்கு கடன் விற்பனை, காசு விற்பனை இருந்தால் ரெண்டு விற்பனையும் கூட்டி நாங்கள் கொண்டு வந்து இங்கே மொத்தமாக விற்பனையை காட்டுவோம். தஞ்சா உத்திரும்பல் இருந்தால் அதை கழித்து நாங்கள் இங்கே தேறிய விற்பனையை கொண்டு வந்து காட்டுவோம். மற்றது விற்பனை கிரியம். விற்பனை கிரியம் கணிப்பிடலாம். நாங்கள் ஆரம்பிருப்போட கொழுனவாக கூட்டி இறுதியிருப்பை கழிச்ச மாட்டோம். எங்களுக்கு விற்பனை கிரியம் கணிப்பிடுற ஒரு முறை இருக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த கணக்கெடுப்பு சமன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த விற்பனை கிரியம் நாங்களுக்கு பொருளை விற்க அதோடு சேர்த்து விற்பனை கிரியம் தரப்பட்டிருக்கு. எவ்வளவு கிரியமான பொருட்கள் இந்த விலைக்கு விற்கப்பட்டது. எனவே நாங்கள் நேரடியாக அந்த விற்பனை காட்டுற அதே நேரம் அதுக்குரிய கிரியத்தை நாங்கள் நேரடியாக விற்பனை கிரியம்னு சொல்லி நாங்கள் கழித்து மொத்த லாபத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தோம்னா அதில் ஏனைய வருமானங்களை அந்த மொத்த லாபத்தோட நாங்கள் கூட்டி காட்டுறோம். கூட்டி காட்டிட்டு அடுத்ததாக செலவுகள். அப்போ மொத்த லாபத்தோட ஏனைய வருமானம் கூட்டி நாங்கள் இப்போ செலவெல்லாம் கழிக்க போகிறோம். அப்போ செலவுன்னு சொல்லியிருக்கேன். அதில் குறிப்பிட்ட சில செலவுகள் தரப்பட்டிருக்கு. ஊழியர் சம்பளம், வாடகை, கொடுத்த கழிவு, பெருமான தேவு, அறுவடை முடியா கடன். அப்போ நாங்கள் கடந்த வகுப்பில் செலவுகளை பற்றி பார்த்து நாங்கள் அப்போ எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு செலவுண்டா என்னென்ன விடயங்கள் செலவுகளை உள்வாங்கப்படுமெண்டு அந்தந்த விடயங்களை நாங்கள் கணக்கெட்டு சமன்பாடில் இருக்கிற அந்தந்த விடயங்களை கொண்டு வந்து நாங்கள் செலவுலண்டு போட்டு அதை கழிப்போம். அதை கழிப்பதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கிறது தேறிய லாபமாக இருக்கும். சரிதானே? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்த லாபத்தோட ஏனைய வருமானத்தை கூட்டி நாங்கள் செலவுகளை கழித்து தேறிய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். சரி, எங்களுக்கு அந்த மொத்த லாபத்தோட வருமானங்களை கூட்டி செலவில் கழிக்கின்ற போது செலவுன்ற பெறுமதி கூடவே இருந்தால் எங்களுக்கு தேறிய நட்டமும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ தேறிய லாபம் அல்லது தேறிய நட்டத்தை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும்.
இது ஒரு எளிமையான வருமான கூட்டுற மாதிரி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அடுத்தபடியத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிதி நிலைமை கூட்டு. இப்போ நாங்கள் வருமான கூட்டு தயாரிக்கிறத பற்றி பார்த்துருக்கிறோம். வருமான கூட்டுண்டா என்ன, அது நாங்கள் ஒரு எளிமையாக எப்படி தயாரிக்கலாம்னு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக இந்த கணக்கீடு சமன்பாட்டின் ஊடாக நாங்கள் பார்க்க போகிற அடுத்த பகுதி நிதி நிலைமை கூட்டு. அப்போ நிதி நிலைமை கூட்டுன்னு சொல்லிக்க ஒரு வணிகம் ஒன்றில் குறிப்பிட்ட தினத்தில் காணப்படுகின்ற சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை என்பவற்றை வெளிப்படுத்தி காட்டுவதே நிதி நிலைமை கூட்டுன்னு சொல்கிறோம். அப்பாருங்க பிள்ளைகள், நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் படிக்கின்ற போது இந்த கணக்கீடு சமன்பாட்டின் மாறிகள்னு சொல்லி நாங்கள் பார்த்து சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை. ஒரு நிறுவனத்தில் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை தான் கணக்கிட்ட மாறிகள்னு சொல்லி நாங்கள் பார்த்தினாங்க. அப்போ சொத்தண்டாங்களுக்கு தெரியும், பொறுப்பண்டான்னு தெரியும், உரிமையாண்மைன்னு தெரியும். அந்த நிறுவனத்தில் இருக்கிற சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மைகளை வெளிப்படுத்தி காட்டுற ஒரு கூட்டு தான் நிதி நிலைமை கூட்டு. அப்போ நிதி நிலைமை கூட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சொத்துக்கள், பொறுப்புகள், அதே மாதிரி உரிமையாண்மை, இந்த 3 விடயங்களையும் வெளிப்படுத்தி காட்டுற ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் நிதி நிலைமை கூட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு எளிமையான நிதி நிலைமை கூட்டு எவ்வாறு தயாரிக்கப்படும் சொல்லி பார்ப்போம். அதான் அந்த சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தயாரிக்கின்ற ஒரு எளிய நிதி நிலைமை கூட்டு எவ்வாறு இங்கே தயாரிக்கப்படும்ன்றதை பற்றி நாங்கள் இங்கே அடுத்ததாக பார்ப்போம். XY வணிகத்தின் 31/12/2020 திகதியில் உள்ளவாறான நிதி நிலைமை கூட்டு. இந்த நிதி நிலைமை கூட்டு அந்த குறிப்பிட்ட தினத்தில் இருக்கிற நிறுவனத்தில் சொத்துக்கள், பொறுப்புகள், உரிமையாண்மையை வெளிப்படுத்தி காட்டுற ஒரு கூட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் அதை தலையங்கத்தை விடுவோம். இப்போ நாங்கள் பார்த்த கடந்த வகுப்பில் சொத்துக்களை நாங்கள் வகைப்படுத்தி பார்த்தினாங்க. அப்போ நிதி நிலைமை கூட்டிலேயே நாங்கள் சொத்துக்களை நாங்கள் இங்கே 2ஆக வகைப்படுத்தி காட்ட போகிறோம். முதலாக பார்த்தோம்னா நடைமுறையில்லா சொத்துக்கள். அப்போ நடைமுறையில்லா சொத்துக்கள்னு சொல்லிக்க காணி, கட்டிடம், அதே மாதிரி மோட்டார் வாகனம். அப்போ காணி, கட்டிடம், மோட்டார், இதில் உதாரணத்துக்கு உங்களுக்கு 3 சொத்துக்கள் நான் இதில் தரப்பட்டிருக்கு. இந்த நீண்ட கால பாவனைக்குரிய அந்த சொத்துக்களை தான் நாங்கள் நடைமுறையில்லா சொத்துக்கள்னு சொல்லுவோம். இந்த நடைமுறையில்லா சொத்துக்களை நாங்கள் 3ஐயும் கூட்டி அங்கால மாற்றுவோம். அப்படியே நாங்கள் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் நடைமுறை சொத்துக்கள். இப்போ நடைமுறை சொத்துக்கள்னு சொல்லிக்க பாருங்கள், சரக்கு இருப்பு, கடன் பட்டோ. இந்த கடன் பட்டோ நாங்கள் சில இடங்களில் வியாபார வருமதியாளர். அப்போ அதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்று சொன்னால் அடிப்படை விடயங்கள் இந்த மறுபேரை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். கடன் பட்டோன் அல்லது அதை நாங்கள் வியாபார வருமதியாளர் சொல்லி அழைப்போம். அதை விட முற்பண செலவினம், காசு மீதி, இதெல்லாம் நடைமுறை சொத்துக்களாக இருக்குது. அப்போ நடைமுறை சொத்துக்கு ஒரு திரவத்தன்மை ஓடர் இருக்குது. இந்த ஓடரின் அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்வோம். ஆகக்கூடிய திரவத்தன்மை உள்ள சொத்து கடைசியில் எங்களுக்கு இங்கே பதியப்பட்டிருக்கும். காசு மீதி 100% திரவத்தன்மை உடையது. அப்போ நடைமுறையில் சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது போகும் சரக்கு இருப்பு இருக்கும், அடுத்தது கடன் பட்டோர், இந்த கடைசியில் பார்த்திங்கன்னா காசு மீதி இருக்கும். இந்த அடிப்படையில் நாங்கள் நடைமுறை சொத்துக்களை நாங்கள் பதிவு செய்வோம். நடைமுறை சொத்துக்களை கூட்டி நாங்கள் அங்கே மாற்றுவோம். அங்கே மேலே நடைமுறையில்லா சொத்து இருக்கும், இங்கே நடைமுறை சொத்து இருக்கும். அப்போ மேலே நடைமுறையில்லா சொத்து இருக்குது, இது கீழே நடைமுறை சொத்து இருக்குது. 2ஐயும் கூட்டினோம்னு சொன்னால் எங்களுக்கு மொத்த சொத்துக்கள் வரும். அப்போ இதில் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி காட்டுவோம் மொத்த சொத்துக்கள். இப்போ மொத்த சொத்துக்களை காட்டின பிறகு நாங்கள் அடுத்ததாக ஒரு நிதி நிலைமை கூட்டில் உரிமையாண்மை. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் மூலதனத்தை இடுவோம். இந்த மூலதனத்தோட நிறுவனத்தை உடைக்கப்பட்ட லாபம் அல்லது நட்டம், இந்த தேறிய லாபம் வந்தோன்னு சொன்னால் நாங்கள் இதில் கூட்டி காட்டுவோம். நட்டம் வந்தால் நாங்கள் கழித்து காட்டுவோம். மூலதனத்தோட தேறிய லாபத்தை கூட்டி அல்லது நட்டம் வந்தால் கழித்து எடுக்கப்படுகின்ற தொகையோட பற்றை நாங்கள் கழிப்போம். பற்றை கழித்து அங்கே நாங்கள் மாற்றினோம்னு சொன்னால் இதுதான் எங்கள் நிறுவனத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தில் இருக்கிற உரிமையாண்மையாக இருக்கும். அந்த உரிமையாண்மையோட பொறுப்புகளை நாங்கள் ஏற்கனவே 2ஆக வகைப்படுத்தி காட்டினாங்கள். இப்போ நாங்கள் இதில் போகிறோம் நடைமுறையில்லா பொறுப்பு, அதாவது நீண்ட காலத்துக்குரிய பொறுப்புகள். அதில் பாருங்கள் நீண்ட கால வங்கி கடன், அதே மாதிரி நீண்ட கால கடன். அப்போ நீண்ட கால வங்கி கடன், நீண்ட கால கடன்கள் 2 கடன்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. அது 2 எங்களுக்கு பொறுப்புகளாக இருக்கும். அதை நாங்கள் கூட்டி அங்கால மாத்திரம். மேலே உரிமையாண்மை இருக்குது. அடுத்த பாருங்கள் நடைமுறையில்லா பொறுப்பு நாங்கள் போட்டு காட்டியிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் நடைமுறை பொறுப்புகள். நடைமுறையில்லா பொறுப்புக்கு அடுத்ததாக நாங்கள் நடைமுறை பொறுப்பை காட்ட போகிறோம். இந்த நடைமுறை பொறுப்புக்குள்ள கடன் கொடுத்தோர், அதாவது வியாபார சென்மதியாளர். அப்போ வியாபார சென்மதியாளரோட அடுத்து நாங்கள் இங்கே காட்டிக்கிறோம் அற்று செலவினங்கள். வியாபார சென்மதியாளன், அடுத்து அற்று செலவினங்கள். 2ஐயும் கூட்டி நாங்கள் அங்கே மாற்றிருக்கிறோம். அது நடைமுறை பொறுப்பு. மேலே உரிமையாண்மை காணப்படுகின்றது. அதுக்குள்ள பார்த்திங்கன்னா நடைமுறையில்லா பொறுப்பு இருக்குது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நடைமுறை பொறுப்பு. அந்த 3ஐயும் நாங்கள் கூட்டி கீழே பேலன்ஸ் பண்ணுவோம். அதை நாங்கள் சொல்கிறோம் மொத்த உரிமையாண்மையும் மொத்த பொறுப்புகளும். உரிமையாண்மையும் மொத்த பொறுப்புகளும். இந்த உரிமையாண்மையும் மொத்த பொறுப்புகளும் நாங்கள் மேலே காட்டின மொத்த சொத்துக்களும் எங்களுக்கு சமனாக இருக்கும். அதான் சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையாண்மை. சரி, அந்த அடிப்படை கணக்கெடு சமன்பாடை நாங்கள் இங்கே நிதி நிலைமை கூட்டினூடாக நாங்கள் இதில் பேலன்ஸ் பண்ணி காட்டியிருக்கோம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அடுத்ததாக இதில் ஒரு உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு.
1/3/2020 சிவாஜி என்ற வணிகத்தில் சில தகவல்கள் வருமாறு. 1/3/2020 மூலதனம் தந்திரப்பட்டிருக்கு 5 லட்சம் ரூபா 5 லட்சம். இம்மாதத்துக்கான மொத்த வருமானம் ரூபா 2 லட்சம் ரூபா. அப்போ மொத்தம் ஆரம்பத்தில் காணப்படுற மூலதனம் தரப்பட்டிருக்கு, அங்கே மொத்த வருமானம் தரப்பட்டிருக்கு. அடுத்தபடியத்தை பார்த்தோம்னு சொன்னால் இம்மாதத்துக்கான மொத்த செலவுகள் அங்கே தரப்பட்டிருக்கு 1,20,000 ரூபா. இம்மாதத்தில் மேலதிகம் இடப்பட்ட தொகை மேலதிகமாக மூலதனமாக இடப்பட்ட தொகை இம்மாதத்தில் மேலதிக மூலதனமாக இடப்பட்ட தொகை தரப்பட்டிருக்கு ரூபா 30,000. அடுத்து பார்த்தீங்கன்னா இம்மாதத்துக்கு உரிமையாளர் எடுப்பனவுகள் ரூபா 50,000 ரூபா. அடுத்தபடியே தாங்க பார்த்தோம்னு சொன்னால் 31/3/2020 உரிமையாண்மையை காண்க. இப்போ நாங்கள் உரிமையாண்மையை கணிப்பிடுவோம். அதாவது இறுதியில் காணப்படுற மாத இறுதியில் இருக்கின்ற உரிமையாண்மை. அப்போ மாத ஆரம்பத்தில் எங்களுக்கு மூலதனம் தந்தவர் 1/3/2020 உரிமையாண்மை. ஆரம்ப மூலதனம் அங்கே தரப்பட்டிருக்கு 5 லட்சம் ரூபா. ஆரம்பத்தில் இருந்த உரிமையாண்மை 5 லட்சம் ரூபா. அந்த உரிமையாண்மையோட ஆரம்பத்தில் உரிமையாண்மையோட நாங்கள் லாபத்தை கூட்ட வேணும், நட்டம் வந்தால் கழிக்க வேணும். அப்போ இந்த லாபம்னு பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் பார்த்துருக்கிறோம், லாபம்ன்றது மொத்த வருமானத்திலிருந்து மொத்த செலவை கழிக்கிறோம். அந்த வருமானத்துக்குரிய செலவுகளை நாங்கள் கழித்து லாபத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த மொத்த வருமானம் 2 லட்சம் ரூபா, மொத்த செலவு 1,20,000 ரூபா. இது மொத்த வருமானம், இது மொத்த செலவு, அந்த வருமானத்துக்குரிய செலவு. அதை கழிச்ச மட்டும் எங்களுக்கு கிடைக்கிற லாபம் 80,000 ரூபா. அப்போ அந்த மூலதனத்தோட லாபத்தை கூட்டுறோம். கூட்டினோம்னா 5,80,000 ரூபா. அதோட நாங்கள் மேலதிக மூலதனம் எடுத்துருக்கிறோம். மேலதிக மூலதனம் 30,000 இடப்பட்ட தரப்பட்டிருக்கு. மேலதிக மூலத்தை கூட்டுறோம். மேலதிக மூலத்தை கூட்டினோம்னு சொன்னால் 6,10,000 ரூபா. அதிலிருந்து உரிமையாளர்கிட்ட பற்று, அதாவது எடுப்பனவு, பற்று அல்லது எடுப்பனவு. இந்த பற்று அல்லது எடுப்பனவு தரப்பட்டிருக்கு 50,000 ரூபா. அந்த 6,10,000 50,000 கழிக்கிறோம். கழிச்சு விட்டோம்னா வார 5,60,000 ரூபா இறுதியில் காணப்படுகின்ற உரிமையாண்மையாக இருக்கும். இவ்வாறு தான் நாங்கள் உரிமையாண்மையை கணிப்பீடு செய்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கு. அப்போ இதை நாங்கள் பார்த்து அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். ஒரு கணக்கீடு சமன்பாடில் சில கொடுக்கல் வாங்கலை நாங்கள் பதிவு செய்து அந்த கொடுக்கல் வாங்கல் ஊடாக நாங்கள் நிதிநிலைமை கூட்டு, வருமான கூட்டு, அடுத்த நிதிநிலைமை கூட்டு நாங்கள் தயாரிப்போம். அப்போ இங்கே உங்களுக்கு சில கொடுக்கல் வாங்கல் நான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் 31/3/2020 முடிவடைந்த படத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல்கள் பின்வருமாறு. மீள் விற்பனை பொருட்கள் கொள்வனவு உடன் காசுக்கு 2 லட்சம் ரூபா, கடனுக்கு 1 லட்சம் ரூபா. அடுத்தபடியும் பார்த்தோம்னா உடன் காசுக்கு ரூபா 2 லட்சம் ரூபா கிரியமான சரக்குகள் கிரியத்தில் 20% லாபம் சேர்த்து விற்பனை செய்யப்பட்டது. உடன் காசுக்கு 2 லட்சம் ரூபா கிரியமான சரக்குகள் கிரியத்தில் 20% லாபம் சேர்த்து விற்பனை செய்யப்பட்டது. அடுத்தபடியும் பார்ப்போம், கடனுக்கு கொண செய்யப்பட்ட பண்டங்களில் ரூபா 20,000 கிரியமான பண்டங்கள் திருப்பி அனுப்பப்பட்டன. அடுத்தபடியும் என்னோடபடியும் தரப்பட்ட 4வது விடயம் 3 லட்சம் ரூபா கிரியமான சரக்குகள் கிரியத்தில் 30% லாபம் சேர்த்து கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. அடுத்த பாருங்கள் 5வது விடயம், நீண்டகால கடன் தவணை அடிப்படையில் ரூபா 2 லட்சம் ரூபா பெறுமதியான தளபாட உபகரணங்கள் கொள்வன செய்யப்பட்டன. ஆரம்ப தவணை பணமாக ரூபா 50,000 ரூபா செலுத்தப்பட்டது. அடுத்தது 6வது விடயம் பார்த்தீங்கன்னா ஊழியர் சம்பளமாக ரூபா 20,000 ரூபா செலுத்தப்பட்டது. மீதி ரூபா 10,000 ரூபா இன்னும் செலுத்தப்படவில்லை. அடுத்த 7வது விடயம், விற்பனை செலவுகளின் சென்மதியாக ரூபா 20,000 ரூபா ஏற்பாடு செய்யப்பட்டது. விற்பனை செலவுகளில் சென்மதியாக ரூபா 20,000 ரூபா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 8வது விடயம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா பெறுமதியான வியாபார கொடுக்குமதியானுக்கு 20% கழிவில் காசு செலுத்தப்பட்டது. ஆதனம் பொறி உபகரணத்தின் பெருமான தேவாக ரூபா 20,000 ரூபா மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த 10வது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/4/2019 ஆரம்பிக்கும் 2 ஆண்டுகளுக்கான வாடகையாக ரூபா 60,000 ரூபா செலுத்தப்பட்டது. வியாபார வருமதிகளில் ரூபா 20,000 ரூபா அருள முடியாத கடனாக பதிவளிக்க தீர்மானிக்கப்பட்டது. உரிமையாளர் தனது தனிப்பட்ட தேவைக்காக ரூபா 30,000 சரக்குகளையும் ரூபா 60,000 ரூபா காசினையும் பற்றியுள்ளார். இப்படி உங்களுக்கு 12 விடயங்கள் இங்கே தரப்பட்டிருக்கு. இவற்றை நாங்கள் தரப்பட்ட ஒரு கணக்கீட்டு சமன்பாட்டில் அந்த கணக்கீட்டு சமன்பாட்டு ஒரு பொமேட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த கணக்கீட்டு சமன்பாட்டில் இந்த கொடுக்கல் வாங்க நிகழ்வுகள் பொறுமதியை அதிகரிக்கும் என்று சொன்னால் சாக, குறையும் என்று சொன்னால் சாயன நாங்கள் பதிவு செய்து காட்டிட்டு அதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த மாத முடிவில் இருக்கின்ற வருமான கூட்டை நாங்கள் தயாரிக்கப் போகின்றோம். 31/3/2020 உள்ளவாறான நிதியாண்டுக்குரிய நிதிநிலைமை கூட்டை நாங்கள் தயாரிக்க போகிறதா இருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முதலாவது விடயம் நான் திருப்பி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. மீள் விற்பனை பொருட்கள் கொள்வனவு உடன் காசுக்கு 2 லட்சம் ரூபா, கடனுக்கு ரூபா 1 லட்சம் ரூபா.
மீள நாங்கள் மீள் விற்பனைக்காக பொருட்களை நாங்கள் காசுக்கும் கொள்வன செய்கிறோம், அதே மாதிரி கடனுக்கும் கொள்வன செய்கிறோம். காசுக்கு கொள்வன செய்தோம்னு சொன்னால் என்ன மாதிரி பதிவு செய்கிறோன்னு சொல்லி எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதே மாதிரி கடனுக்கு கொள்வன செய்தால் அங்கேயும் என்ன மாதிரி கணக்கீடு சமன்பாடில் நாங்கள் பதிவு செய்கிறேன் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதை நாங்கள் இங்கே என்ன மாதிரி பதிவு செய்கிறேன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கணக்கீட்டு சமன்பாட்டில் அதாவது சொத்துக்கள், இந்த சொத்துக்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆதனம் பொறிவகரணம், சரக்கிருப்பு, வியாபார வருமதி, முற்பண செலவினம், காசு, நீண்டகால கடன், வியாபார கொடுக்குமதி, ஏனைய கொடுக்குமதிகள், அதே மாதிரி உரிமையாண்மைக்குள்ள மூலதனம் காட்டப்பட்டிருக்கு. இப்போ இந்த கணக்கீட்டு சமன்பாடை நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்து காட்டுவோம். முதல் பாருங்கள், எங்களுக்கு ஆரம்ப மீதிகள் தரப்பட்டிருக்கு. இந்த ஆரம்ப மீதிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 6500, 800, 600, 500. அதே மாதிரி நீண்ட கலக்கடன் 1000, வியாபார கொடுக்குமதி 700 ரூபா, ஏனைய கொடுக்குமதிகள் தரப்படவில்லை, மூலதனம் 6700 ரூபா. இதெல்லாம் 3 சேவர் வெட்டப்பட்டு உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. இனி அங்கே நாங்கள் 15 முதலாவது விடயம், அதாவது நாங்கள் கடனுக்கும் கொள்வன செய்த நாங்கள், அதே மாதிரி காசுக்கும் கொள்வன செய்த நாங்கள். காசு மூலம் நாங்கள் மீள் விற்பனை பண்டங்கள் 200 ரூபாவுக்கு கொண்டு செய்திருக்கிறோம். அதாவது 2 லட்சம் ரூபாவுக்கு இங்கே நாங்கள் 3 சேவர் வட்டி 200 ரூபான்னு காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி கடனுக்கு 1 லட்சம் ரூபா பெறுமதியான பொருட்கள் நாங்கள் கடனுக்கு கொண்டு செய்த நாங்கள் இங்கே 3 சேவர் வெட்டப்பட்டு உங்களுக்கு 1 லட்சம் ரூபா காட்டப்பட்டிருக்கு. அப்போ காசுக்கு கொண்டு செய்ய நிறுவனத்தை விட்டு காசு வெளியேறும், அதை நாங்கள் காசில் குறைச்சி காட்டுறோம். கடனுக்கு கொண்டு செய்தால் எங்களுக்கு கடன் கொடுத்தவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய தொகை அதிகரிக்கும், அதான் கடன் கொடுத்தவரை நாங்கள் கூட்டி காட்டுகிறோம். இங்கே நாங்கள் காசுக்கு 200 ரூபாய்க்கு பெறுமதியான பொருட்கள் கொண்டு செய்த நாங்கள் கடனுக்கு 100 ரூபா பெறுமதியான பொருட்கள், அதாவது 1 லட்சம் ரூபா இங்கே 3 சேர் வட்டி 100 ரூபான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 200 ரூபா 100 ரூபா ரெண்டையும் சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நிறுவனத்துக்குள்ள 300 ரூபா கிரியமான பண்டங்கள், அதாவது 3 லட்சம் ரூபா கிரியமான பண்டங்கள் நிறுவனத்துக்குள்ளே வாரப்படியால் இங்கே நாங்கள் சரக்கிருப்பில் 300 ரூபா காட்டப்பட்டிருக்கு. அப்போ சரக்கிருப்பு 300 ரூபா கூடுது, நிறுவனத்திலேருந்து காசு 200 ரூபா வெளியேறபடியாக நாங்கள் காசு 200 ரூபா குறைக்கிறோம். மிச்சம் 100 ரூபா வந்து கடன் கொடுத்தோருக்கு கொடுக்க வேண்டிய காசு, அதான் கடன் கொடுத்தோரை நாங்கள் கூட்டி காட்டோம் என்று சொன்னால் கடன் கொள்வனம். இனி நாங்கள் அடுத்த விடயத்தை பார்ப்போம். இப்போ பாருங்க பிள்ளைகள், நாங்கள் 2 லட்சம் ரூபாய் கிரியமான பண்டங்களை 20% லாபத்தோடு விற்பனை செய்கிறோம். எனவே நாங்கள் எவ்வளோத்துக்கு விற்பனை செய்கிறோம் என்று சொன்னால் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான பண்டங்கள் நாங்கள் 20% லாபம் சேர்த்து கிரியத்தில் 20% லாபம். அப்போ கிரியத்தில் 20% லாபம் என்று சொன்னால் இந்த விற்பனை விலை காண்றதுக்கு நாங்கள் 120 பெருக்கும். அப்போ 2 லட்சம் ரூபாய் கிரியம், அதை நாங்கள் 20% லாபம் சேர்த்து விற்பனை செய்கிறோம். அப்போ நாங்கள் 2 லட்சம் ரூபாய் பண்டங்களை 20% லாபம் சேர்த்து விற்பனை செய்கிறோம்னு சொன்னால் 120 நாங்கள் பெருக்கிறோம். அப்போ 120 பெருக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு விற்பனை பெறுமதி வரும் 2,40,000 ரூபா. அப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும் 2 லட்சம் ரூபாய் கிரியமான பண்டங்கள் நாங்கள் எவ்வளோ விற்பனை செய்கிறோம்னு சொன்னால் 2,40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறோம். அப்போ இதை நாங்கள் கணக்கெடுத்த சமன்பாடில் நாங்கள் 15 காட்டுவோம். கணக்கெடுத்த சமன்பாட்டில் 15 போது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதில் 2 லட்சம் ரூபாய் கிரியமான பண்டங்கள். அப்போ கிரியமான பண்டங்கள் நாங்கள் விற்க 2 லட்சம் ரூபாய் கிரியமான பண்டங்கள் நிறுவனத்திலிருந்து வெளியேறும். அப்போ நம்ம 3 சேர் வட்டி 200 ரூபா கிரியமான பண்டங்களை சரக்கிருப்பில் கழிச்சு காட்டுறோம். எவ்வளோத்து விற்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் 20% லாபம் சேர்த்து விற்க எங்களுக்கு 240 ரூபாய்க்கு நாங்கள் விற்கிறோம். அப்போ நாங்கள் காசில் 240 ரூபா கூட்டி காட்டுறோம். அப்போ இந்த விற்பனையாளங்களுக்கு எவ்வளவு லாபம்னு சொன்னால் 40 ரூபா லாபம். லாபம் வந்து மூலதனத்தில் கூட்டி காட்டுறோம், உரிமையாண்மை அதிகரிக்கும். அப்போ 2 லட்சம் ரூபா கிரியமான பண்டங்கள் விற்பனை செய்ய சரக்கிருப்பு குறையுது 2 லட்சம் ரூபா. அதே நேரத்தில் 2,40,000 ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை செய்கிறோம். அப்போ காசு 2,40,000 வருது. அப்போ நாங்கள் 240 ரூபா கூட்டி காட்டுறோம், 3 சேர் வட்டி. இதால் லாபம் 40,000 ரூபா. எனவே மூலதனம் இங்கே 40,000 ரூபா அதிகரிக்குது. இது காசு விற்பனை மூலம் பெறப்பட்ட அந்த கொடுக்கல் வாங்கலை நாங்கள் கணக்கெடு சமன்பாடாக 15 காட்டிக்கிறோம். அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்தோம்னால் கடனுக்கு கொண்டு செய்யப்பட்ட பண்டங்களில் 20,000 ரூபா கிரியமான பண்டங்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. அப்போ நான் கொண்டு செய்த பண்டத்தை நிறுவனத்திலிருந்து திருப்பி அனுப்புகிறோம். இது வந்து ஒரு வெளித்திரும்பல், நிறுவனத்திலிருந்து பண்டங்கள் வெளியேறுகிறது. வெளியேறுகின்ற போது சரக்கிருப்பும் குறையும், கடன் கொடுத்தோரும் குறைகிறதா இருக்கும். இதை நாங்கள் கணக்கெடு சமன்பாடில் பார்த்தோம்னு சொன்னால் இதை நாங்கள் என்ன மாதிரி பதிவு செய்யலாம் என்றால் பாருங்கள், இங்கே காட்டப்பட்டிருக்கு சரக்கிருப்பு நிறுவனத்திலிருந்து குறையுது 20,000 ரூபா குறையுது. அஞ்சு நாங்கள் 3 சேர் வட்டி 20 ரூபா குறைச்சி காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி வியாபார கொடுக்குமதிகளும் 20,000 ரூபா குறையுது என்று சொன்னால் அவருக்கு தான் நாங்கள் பண்டங்கள் திருப்பி அனுப்போம். எனவே கொடுக்க வேண்டிய பெறுமதி இங்கே குறைவடையும். அப்போ நாங்கள் 3 சேர் வட்டி 20 ரூபா வியாபார கொடுக்குமதியானிடம் குறைச்சி காட்டப்பட்டிருக்கு. அடுத்த விடயத்தை பார்த்தோம் என்றால் 3 லட்சம் ரூபாய் கிரியமான பண்டங்களை நாங்கள் 30% லாபம் சேர்த்து விற்பனை செய்கின்ற போது அதன் விற்பனை பெறுமதி எவ்வளவு நாங்கள் விற்பனை பெறுமதி இருக்குமென்னு சொன்னால் இப்போ நாங்கள் 100ஆல் பிரித்து 130ஆல் பிறக்குவோம். என்று சொன்னால் நாங்கள் கிரியத்தில் 30% லாபம் சேர்த்து விற்பனை செய்கின்றோம். அப்போ கிரியம் 100, அங்கே 30% லாபம். அப்போ விற்பனை விலை வந்து 130க்கு சமனாக இருக்கும்.
அப்போ நாங்கள் 100ஆல் பிரித்து 130ஆல் பெருக்கின்ற போது 3 லட்சம் ரூபா கிரியமான பண்டங்களை நாங்கள் எவ்வளோத்து விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும்னு சொன்னால் 3,90,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ கிரியம் வந்து 3 லட்சம் ரூபா, அதன் விற்பனை பெறுமதி வந்து 3,90,000 ரூபா. இதை நாங்கள் கடனுக்கு விற்பனை செய்கின்றோம். இப்போ இதை நாங்கள் கடனுக்கு விற்பனை செய்கின்ற போது கணக்கெடு சமன்பாட்டில் நாங்கள் இது என்ன மாதிரி பதிவு செய்ய போகின்றோம் என்றால், இங்கே பாருங்கள், எவ்வளவு கிரியமான பண்டத்தை நாங்கள் விற்பனை செய்கிறோம்னா 3 லட்சம் ரூபா கிரியமான பண்டங்கள் நாங்கள் விற்கிறோம். 3 லட்சம் ரூபா கிரியமான பண்டங்கள் நிறுவனத்திலிருந்து வெளியேறும். அப்போ 3 லட்சம் ரூபா கிரியமான பண்டங்கள் வெளியேறக்கு இந்த சரக்கு இருப்பில் 3 லட்சம் ரூபா இங்கே குறைச்சி காட்டப்பட்டிருக்கு. 3 சேர் வட்டி 300 ரூபா கழிக்கப்பட்டிருக்கு. இதை நாங்கள் கடனுக்கு விற்பனை செய்தாங்க. அப்போ வியாபார வருமதியாட்ட பெறுமதி அதிகரிக்கும். அப்போ எவ்வளோத்தை நான் விற்றனாங்கன்னா 3,90,000 ரூபாய்க்கு விற்பனை செய்தாங்க. 3,90,000 ரூபாய் விற்பனை செய்தபடியால் வியாபார வருமதியாளன் 3,90,000 ரூபா அதிகரிக்கும். இந்த 3 சேர் வட்டி 390 கூட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த கடன் விற்பினால் எங்களுக்கு 90 ரூபா லாபம். மூலதனத்தில் 90 ரூபா அதிகரிப்பு ஏற்படுது. லாபம் 90 ரூபா அதிகரிச்சிருக்கு. 90,000 ரூபா இந்த 3 சேர் வட்டி 92 காட்டப்பட்டிருக்கு. அடுத்த பாருங்கள், நீண்டகால கடன் அடிப்படையில் ரூபா 2 லட்சம் ரூபா பெறுமதியான தளபாட உபகரணங்கள் கொள்வன செய்யப்பட்டன. ஆரம்ப தவணை பணமாக ரூபா 50,000 ரூபா செலுத்தப்பட்டது. கடன் அடிப்படையில் நாங்கள் தளபாடங்களை கொண்டு செய்கிறோம். நீண்டகால கடன் அடிப்படையில் நாங்கள் தளபாடத்தை கொண்டு செய்கிறோம். அதற்காக ஆரம்ப தொகையாக நாங்கள் 50,000 ரூபா செலுத்தி இருக்கிறோம். அப்போ இதை நாங்கள் கணக்கெடுத்து அம்பல பதிவு செய்கின்ற போது இதை பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், 5வது பதிவு, நாங்கள் எவ்வளோ பெறுமதியான தளபாடத்தை கொண்டு செய்கிறோம்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா பெறுமதியான தளபாடங்களை கொண்டு செய்கிறோம். அப்போ நிறுவனத்துக்கு கூட 2 லட்சம் ரூபா பெறுமதியான தளபாடங்கள் வரும். அப்போ நிறுவனத்தின் சொத்து ஆதனம் பொறிவனம் அதிகரிக்கும். அதஞ்சு பாருங்கள், ஆதனம் பொறிவனத்தில் நாங்கள் 2 லட்சம் ரூபா அதிகரிப்பு ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் 200 ரூபா காட்டப்பட்டிருக்கு. 3 சேர் வட்டி. ஆரம்ப தொகையாக நாங்கள் 50,000 ரூபா பணம் செலுத்துகிறோம். அப்போ நிறுவனத்தில் ஆரம்ப கட்டணம் ஆரம்ப தவணை பணம் 50,000 செலுத்துறபடியாக நிறுவனத்திலேருந்து காசு 50,000 ரூபா வெளியேறும். அதான் இங்கே நாங்கள் காசில் 50,000 ரூபா கழிச்சு காட்டியிருக்கு. 3 சேர் வட்டி 50 ரூபா கழிச்சு காட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது நீண்டகால கடன். அப்போ நீண்டகால கடன்படியால் நாங்கள் அந்த 2 லட்சம் ரூபா பெறுமதியான பண்டங்களை கொண்டு தளபாடத்தை கொண்டு செய்து நாங்கள் 50,000 ரூபா ஆரம்ப தவணை பணம் கொடுத்துருக்கிறோம். மிச்சம் 1,50,000 ரூபா நீண்டகால கடன். அப்போ நீண்டகால கடனுக்குள்ள நாங்கள் 1,50,000 ரூபா இங்கே கூட்டி காட்டப்பட்டிருக்கு. இந்த அடுத்தபடித்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஊழியர் சம்பளமாக 20,000 ரூபா செலுத்தப்பட்டது. மீதி 10,000 ரூபா இன்னும் செலுத்தப்படவில்லை. அப்போ 20,000 காசு கொடுக்குறோம், இன்னும் 10,000 ரூபா கொடுக்க வேண்டி இருக்குது. அப்போ இதை நாங்கள் கணக்கெடு சமன்பாடில் என்ன மாதிரி பதிவு செய்கிறோம்னு பார்த்தோம்னா எங்களுக்கு தரப்பட்ட சமன்பாடில் பாருங்கள், நாங்கள் இதில் 15 காட்டியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 6வது விடயம், ஊழியர் சம்பளமாக நாங்கள் 20,000 ரூபா செலுத்துகிறோம். அப்போ நாங்கள் இங்கே 20 ரூபா கழிக்கப்பட்டிருக்கு. காசு வெளியேறுது. இன்னும் 10,000 ரூபா கொடுக்க வேணும். 10 ரூபா இன்னும் கொடுக்க வேணும். அப்போ ஏனைய கொடுக்குமதிக்குள்ள நாங்கள் 10 ரூபாய் கூட்டி காட்டியிருக்கிறோம். கொடுக்க வேணும் சென்மதியாக கொண்டே காட்டப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் மொத்த சம்பளத்தை ஊழியர் சம்பளம் பார்த்தோம்னா 30 ரூபா. எங்களுக்கு அது ஒரு செலவு. அந்த 30 ரூபாயை நாங்கள் மூலத்திலேருந்து கழித்து காட்டியிருக்கிறோம். சரிதானே? இப்படி அடுத்தபடியை பார்த்தோம்னு சொன்னால் விற்பனை செலவுகளின் சென்மதியாக ரூபாய் 20,000 ரூபா ஏற்பாடு செய்யப்பட்டது. விற்பனை செலவுகளில் சென்மதியாக ரூபாய் 20,000 ரூபா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்போ விற்பனை செலவுகள் சென்மதியாக அப்போ இங்கே பார்த்தோம்னா இதை நாங்கள் காட்டியிருக்கிறோம். 20,000 ரூபா ஒரு சென்மதி செலவு ஒன்று காணப்படுகிறது. சென்மதி செலவுன்றபடியே நாங்கள் அது இன்னும் காசாக கொடுக்கல. அப்போ நாங்கள் அதை கொண்டு ஏனைய கொடுக்குமதிகளுக்கிட்ட காட்டுறோம். அதை கொண்டு நாங்கள் அது உங்களுக்குரிய செலவு. அதை நாங்கள் காசாக கொடுக்காட்டிக்கும் அது எங்களோட நிதியாண்டுக்குரிய எங்களோட காலப்பகுதிக்குரிய செலவு. எனவே நாங்கள் அங்கே மூலத்திலேருந்து கழித்து காட்டப்பட்டிருக்கு. அடுத்தபடியத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1 லட்சம் ரூபா பெறுமதியான வியாபார சென்மதியானுக்கு 20% கழிவில் காசு செலுத்தப்பட்டது. அப்போ வியாபார சென்மதியாளோட பெறுமதி வந்து 1 லட்சம் ரூபா. 20% கழிவில் நாங்கள் காசு கொடுக்குறோம். அப்போ 20% கழிவு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 20,000 ரூபா. இது வந்து எங்களுக்கு ஒரு பெற்ற கழிவாக இருக்கும். அப்போ 1 லட்சம் ரூபா பெறுமதியான கடன் கொடுத்துருக்கு. நாங்கள் 20,000 ரூபா கழிவு கழித்து கொண்டு அப்போ எவ்வளோ கொடுக்க போகிறோம்னு சொன்னால் காசாக நாங்கள் 80,000 ரூபா அவருக்கு செலுத்த போகிறதா இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே பார்த்த மாட்டேன் நாங்கள் கணக்கெடுத்து சம்பளம் பதிகின்ற போது இங்கே தரப்பட்டிருக்கு. பாருங்கள், 8வது விடயம், வியாபார கொடுக்குமதியான பெறுமதி வந்து 100 ரூபா. அப்போ எங்களுக்கு வியாபார கொடுக்குமா எவ்வளோ பெருமையான வியாபார கொடுக்குமாதி நாங்கள் காசை கொடுக்குறோம்னா 100 ரூபா பெறுமதியான வியாபார கொடுக்குமாதிக்கு நாங்கள் பணத்தை செலுத்துகின்றோம். அப்போ வியாபார கொடுக்குமதிகள் 100 ரூபா எங்களுக்கு குறையும். அதே நேரத்தில் அவருக்கு நாங்கள் கொடுக்குற காசு வந்து 80 ரூபா. அப்போ காசில் எங்களுக்கு 80 ரூபா குறையும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பெற்ற கழிவு. இந்த பெற்ற கழிவில் வந்து மூலதனம் அதிகரிக்கும் என்ற பெற்ற கழிவு ஒரு வருமானம். பெற்ற கழிவுங்களுக்கு ஒரு வருமானம் பண்ணபடியே நாங்கள் மூலதனத்தில் கூட்டி காட்டுகிறோம். அப்போ வியாபாரம் கொடுக்குமாதிரி நாங்கள் காசு செலுத்துக்கின்ற போது நிறுவனத்திலிருந்து காசு வெளியேறும். எனவே நாங்கள் காசில் குறைச்சி காட்டுறோம். அதே நேரத்தில் எவ்வளோ பெறுமதியான கடன் கொடுத்து நாங்கள் இல்லாமல் செய்கிறோமோ அவ்வளோ பெறுமதியான சென்மதியாளன் வந்து அங்கே குறையும்.
அதில் எங்களுக்கு கிடைக்கிற கழிவு வந்து பெற்ற கழிவு, அந்த பெற்ற கழிவு வந்து மூலதனத்தை அதிகரிக்க செய்யும். அடுத்த விடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆதனம் பொறி உபகரணங்களுக்கான பெருமான தேவாக ரூபாய் 20,000 மேற்கொள்ளப்பட்டது. அப்போ ஆதனம் பொறி உபகரணங்களுக்கான பெருமான தேவாக 20,000 மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த பெருமான தேவை நாங்கள் பதிஞ்சு காட்டுவோம். அப்போ இந்த பெருமான தேவை நாங்கள் பதிகின்ற போது பெருமான தேவை மேற்கொள்ளுகின்ற போது எங்களுக்கு ஆதனம் பொறி உபகரண பெறுமதி வந்து குறைவடையும். எனவே நாங்கள் இந்த ஆதனம் பொறி உபகரணத்தில் நாங்கள் குறைக்கிறோம். அந்த பெறுமதி 20,000 ரூபா 20 ரூபாவில் நாங்கள் குறைச்சி காட்டுறோம். அதே நேரத்தில் அது எங்களுக்கு ஒரு செலவினம் என்றபடியால் மூலதனம் 20,000 ரூபாவில் குறையும். மூலதனத்தில் நாங்கள் 20 ரூபா கழித்து காட்டப்பட்டிருக்கு. அப்போ பெருமான தேவை செய்கின்ற போது ஆதனம் பொறி உபகரணம் குறைவடைகின்றது. அதே நேரத்தில் அதை நாங்கள் செலவாக உரிமையாண்மையிலையும் மூலத்திலையும் கழித்து காட்டுகிறோம். இப்போ அடுத்த விடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 10வது விடயம் 1/4/2019 ஆரம்பிக்கும் 2 ஆண்டுகளுக்கான வாடகையாக ரூபாய் 60,000 செலுத்தப்பட்டது. அப்போ நாங்கள் இந்த வாடகையாக 60,000 கொடுத்துக்கிறோம். 2 ஆண்டுகளுக்கான வாடகை. அப்போ இந்த 2 ஆண்டுகளுக்கான வாடகை 60,000 கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த 60,000 நாங்கள் வாடகை செலுத்தியிருக்கிறோம். அது 2 ஆண்டுகளுக்கான வாடகை. அப்போ எங்கள்கிட்ட நிதியாண்டு ஆரம்பம் 1/4/2019 நாங்கள் ஆரம்பிக்கிற நிதியாண்டுக்கு கணக்கு செய்கின்றோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிதியாண்டுக்குரிய வாடகையாக நாங்கள் 30,000 ரூபா காட்டுவோம். அடுத்த 30,000 ரூபா எங்களுக்கு முற்பண வாடகை இருக்கும் என்றால் அது அடுத்த நிதியாண்டுக்குரிய வாடகை. அப்போ அடுத்த நிதியாண்டுக்குரிய வாடகை நாங்கள் முற்பண செலவினமாக கொண்டே காட்டப் போகின்றோம். அப்போ இந்த பாருங்கள் இதை நாங்கள் கணக்கெடு ஜாம்பலில் பதிஞ்சு காட்டியிருக்கிறோம். அப்போ இந்த வாடகை நாங்கள் கொடுத்துருக்கிறோம் 60,000 ரூபா. அப்போ காசில் நாங்கள் 60 ரூபா கழித்து காட்டப்பட்டிருக்கு. இதில் 30 ரூபா தான் இந்த நிதியாண்டுக்குரிய வாடகை. 30,000 ரூபா இந்த நிதியாண்டுக்குரிய வாடகை. இந்த நிதியாண்டுக்குரிய வாடகையை கொண்டு நாங்கள் மூலத்திலேருந்து கழித்து காட்டியிருக்கிறோம். அப்போ இந்த நிதியாண்டுக்குரிய வாடகை இங்கே மூலத்தில் கழிக்கப்பட்டிருக்கு. காசாக கொடுத்த வாடகை இங்கே காசில் கழிக்கப்பட்டிருக்கு. இதில் 30 ரூபா வந்து அடுத்த நிதியாண்டுக்குரிய வாடகை, அது முற்பண செலவினம். எனவே முற்பண செலவினத்துக்குள்ளே நாங்கள் 30 ரூபா கூட்டி காட்டியிருக்கிறோம். சரி, இது இந்த அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிதியாண்டுக்கு செலுத்தப்பட்ட வாடகையும் அடுத்த நிதியாண்டுக்குரிய வாடகையும் சேர்த்து. அப்போ 2 ஆண்டுகளுக்கான வாடகையாக நாங்கள் 60 ரூபா செலுத்தப்பட்டிருக்கு. அது இங்கே பதியப்பட்டிருக்கு. அடுத்தபடி பாருங்கள், வியாபார வருமதியாளர்களில் 20,000 ரூபா அறமுடியா கடனாக பதிவளிக்க தீர்மானிக்கப்பட்டது. அப்போ வியாபார வருமதியாளரிடம் 20,000 ரூபா அறமுடியா கடன். இந்த அறமுடியா கடனை நாங்கள் பதிகின்ற போது பாருங்கள், வியாபார வருமதியாளர் தொகை வந்து எங்களுக்கு குறையுது. என்றால் அறமுடியா கடன் வந்து வியாபார வருமதியாளர் நாங்கள் பதிவளிக்கிறோம். வியாபார வருமதியாளரிடமிருந்து குறையும். வியாபார வருமதியாளர் பெறுமதி வந்து குறைவடையும். இது ஒரு செலவினம், ஒரு நட்டம். அப்போ இந்த செலவினத்தை கொண்டு நாங்கள் உரிமையாண்மைக்குள்ளே நாங்கள் கழித்து காட்டுறோம். அப்போ உரிமையாண்மை மிஞ்ச குறைவடைகின்றது 20,000 ரூபாவால். அதே மாதிரி வியாபார வருமதியானம் குறைவடைகின்றது. வியாபார வருமானத்த பெறுமதியும் குறைவடையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையாண்மையும் குறைவடைகிறதா இருக்கும். அடுத்தபடி பாருங்கள், உரிமையாளர் தனது தனிப்பட்ட தேவைக்காக ரூபா 30,000 ரூபா பெறுமதியான சரக்குகளையும் 70,000 ரூபா காசினையும் பற்றியுள்ளார். அப்போ 30,000 ரூபா காசையும் பெற்றார். அதே மாதிரி 70,000 ரூபா 30,000 ரூபா சரக்கையும் பெற்றார். அதே மாதிரி 70,000 ரூபா காசினையும் பெற்றுகின்றார். இதை நாங்கள் கணக்கெடு ஜான்பலில் பதிகின்ற போது இங்கே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், அவர் 30,000 ரூபா பெறுமையான சரக்கு பெற்றபடியால் சரக்கிருப்பு 30 ரூபாவில் குறைவடைகின்றது. 70,000 ரூபா காசை பெற்றபடியால் அங்கே 70 ரூபா காசும் குறைகின்றது. அப்போ நாங்கள் காசையும் பொருளையும் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் அவற்றை பற்று வந்து 100 ரூபாவாக இருக்கும். எனவே மூலதனத்தில் நாங்கள் குறைச்சி காட்டுறோம். அந்த மூலத்தில் குறைக்கப்படுற பெறுமதி வந்து 100 ரூபா வந்து உரிமையாளருடைய பற்று, அதாவது எடுப்பனவு. அப்போ இந்த காசையும் பொருளையும் பற்றுகின்றார். அப்போ நாங்கள் காசையும் குறைச்சி பொருளையும் குறைச்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உரிமையாளர்கிட்ட மூலதனத்திலையும் நாங்கள் குறைச்சி காட்டுகிறோம். அப்போ இந்த 12 கொடுக்கல் வாங்கலையும் நாங்கள் இந்த அடிப்படையில் கணக்கெடு ஜான்பாலில் பதிவு செய்து அந்த 12 கொடுக்கல் வாங்கலையும் பதிவு செய்த பிறகு காணப்படுகின்ற மீதியை, இறுதி மீதியை நாங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் கூட்டி எடுப்போம். கூட்டி எடுத்து இந்த இறுதி மீதி அடிப்படையாக கொண்டு நாங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமான கூட்டு கேட்டவர் ஒரு எளிய வருமான கூட்டு. கொஞ்சம் பாருங்கள், விற்பனை நாங்கள் அங்கே பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் காசு விற்பனை, கடன் விற்பனை இருந்தது. நாங்கள் 2 விற்பனையும் கூட்டி இங்கே நாங்கள் 630 ரூபான்னு சொல்லி விற்பனை காட்டப்பட்டது. 390 ரூபா பெறுமதியான பொருட்களை நாங்கள் விற்பனை செய்த நாங்கள். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 ரூபா பெறுமதியான பொருட்களை விற்பனை செய்த நாங்கள் 2ஐயும் சேர்த்து நாங்கள் 630 ரூபா இங்கே விற்பனை காட்டியிருக்கிறோம். அடுத்த பாருங்கள், அந்த விற்பனை கிரியம், அந்த பொருட்களுக்குரிய கிரியம் அங்கே தரப்பட்டிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 ரூபா கிரியமான பண்டங்களை விற்றனாங்கள். மற்ற பார்த்தீங்கன்னா 300 ரூபா கிரியமான பண்டங்களை விற்றனாங்கள். அப்போ 200 ரூபா கிரியமான பண்டங்கள், 300 ரூபா கிரியமான பண்டங்கள் நாங்கள் 2ஐயும் கூட்டி இங்கே 500 ரூபா அந்த 630 ரூபாய்க்குரிய 630 ரூபா விற்பனைக்குரிய விற்பனை கிரியமாக நாங்கள் இங்கே 500 ரூபா காட்டியிருக்கிறோம். அங்கே கிரியம் எங்களுக்கு தரப்பட்டது.
விற்பனை 630 ரூபாயில் இருந்து 500 ரூபா கழித்து மொத்த லாபம் நாங்கள் எடுத்துருக்கிறோம் 130 ரூபா. அப்போ இந்த மொத்த லாபம் கணிப்பிடப்பட்டிருக்கு 130 ரூபா. இந்த மொத்த லாபத்தோட ஏனைய வருமானம் அங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு பெற்ற கழிவு கடன் கொடுத்துருக்க நாங்கள் காசு கொடுக்கின்ற போது எங்களுக்கு கழிவு ஒன்று கிடைக்கப்பெற்றது, அது பெற்ற கழிவு. அந்த பெற்ற கழிவை நாங்கள் இந்த மொத்த லாபத்தோடு நாங்கள் கூட்டி காட்டியிருக்கிறோம். அப்போ மொத்தமாக இந்த பெறுமதி தரப்பட்டிருக்கு. மொத்த லாபத்தோட 20 ரூபா பெற்ற கழிவை கூட்டி நாங்கள் 150 ரூபா எடுத்துக்கிறோம். இதிலிருந்து நாங்கள் செலவுகளை கழிக்க போகிறோம். செலவுகளை கழிச்ச மட்டும் எங்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய இருக்குது. அப்போ அங்கே செலவுலன்னு சொல்லி அங்கே ஒரு செலவு ஒன்று இருந்தது, ஊழியர் சம்பளம் 30 ரூபா. அதே மாதிரி விற்பனை செலவு ஒன்று இருந்தது, விற்பனை செலவுக்கான ஒரு ஏற்பாடு ஒன்று இருந்தது 20 ரூபா. அதே மாதிரி பாருங்கன்னா பெருமானத்தீவு 20 ரூபா. பெருமானத்தீவு நாங்கள் 15 நாங்கள் வாடகை நாங்கள் கொடுத்தனாங்கள் 2 ஆண்டுக்கான வாடகை கொடுத்தனா, அதுக்கு ஒரு ஆண்டுக்கான வாடகை நாங்கள் அங்கே 30 ரூபா 15 நாங்கள், அதுவும் ஒரு செலவு. அதையும் கொண்டு வந்து காட்டுறோம். பட் அருள முடியா கடன் 20 ரூபா, அதையும் நாங்கள் இங்கே செலவாக காட்டுறோம். அப்போ இந்த செலவை நீங்கள் காட்டேக்க நீங்கள் கவனிக்கணும் பிள்ளைகள் பாருங்கள். அங்கே நாங்கள் மூலதனத்தில் பதிகின்ற போது அங்கே நாங்கள் செலவுகள் வருமானங்கள் அதே மாதிரி பற்றுக்களை நாங்கள் பதிவு செய்த நாங்கள். அப்போ அந்த பற்று மட்டும் இங்கே நீங்கள் பதியக்கூடாது, அந்த மூலதனத்தில் பதியப்பட்ட செலவுகள் வருமானங்களை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். இது நாங்கள் செலவுகள். இப்போ அந்த செலவுகளை நாங்கள் கூட்டி எடுத்த மாட்டால் மொத்தம் 120 ரூபா. அப்போ நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 120 ரூபா கழிக்க மாட்டால் எங்களுக்கு தேறிய லாபமாக 20 ரூபா வரும். இந்த தேறிய லாபத்தை தான் நாங்கள் நிதிநிலைமை கூட்ட கொண்டு மூலதனத்தோடு கூட்டி காட்டப்போம். சரி, அப்போ இந்த தேறிய லாபம் அங்கே நிதிநிலைமை கூட்டுக்கு மாறும். இப்படி நாங்கள் ஒரு வருமான கூட்டொன்று தயாரிக்கிறோம். அப்போ வருமான கூட்டொன்று இந்த அடிப்படையில் நாங்கள் தயாரித்து லாபத்தை கணிப்பீடு செய்கின்றோம். இனி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், அடுத்த கேள்வி கேட்டவர் எங்களுக்கு நிதிநிலைமை கூட்ட தயாரிக்க சொல்லி. அப்போ நிதிநிலைமை கூட்டம் நாங்கள் தயாரிக்கின்ற போது அங்கே நாங்கள் ஒவ்வொன்றையும் கூட்டி இறுதி மீதி எடுப்போம். அந்த இறுதி மீதியை கொண்டு வந்து நாங்கள் இங்கே நிதிநிலைமை கூட்டில் பதிவோம். அப்போ நிதிநிலைமை கூட்டில் பாருங்கள், நடைமுறையில்லா சொத்துக்கள் ஆதனம் பொறிவகரணம் 6680 ரூபா, அதை நாங்கள் பதிவோம். அது நடைமுறையில்லா சொத்துக்குள்ளே ஆதனம் பொறிவகரணங்கள்ட்ட மொத்த பெறுமதி வரும். அதுக்கு பிறகு நடைமுறை சொத்துக்களை பார்த்தோம்னு சொன்னால் சரக்கு இருப்பு இருக்குது 550 ரூபா, வியாபார வருமதிகள் இருக்குது 970 ரூபா. அதே மாதிரி பாருங்கள் முற்பண செலவினங்கள் இருக்குது 30 ரூபா, காசு மீதி இருக்குது 260 ரூபா. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை கூட்டி நாங்கள் நடைமுறை சொத்துக்களை நாங்கள் பதிகிறோம் 1810 ரூபா. ரெண்டையும் நாங்கள் கூட்டி எடுத்தோம்னு சொன்னால் மொத்த சொத்துக்கள் வரும் 8490 ரூபா. இது மொத்த சொத்துக்கள். மொத்த சொத்துக்கண்ட பெறுமதி 8490 ரூபா இருக்கும் எங்களுக்கு சொத்துக்கண்ட பெறுமதி. இப்போ அடுத்ததாக இதுக்கு நாங்கள் அப்படி தொடர்ந்து உரிமையாண்மையில் காணப்படுகின்ற விடயங்களை பதிவோம். உரிமையாண்மை பாருங்கள், மூலதனம் 670 ரூபா 6700 ரூபா. அதோட நாங்கள் தேறிய லாபத்தை கூட்டுவோம். நாங்கள் ஏற்கனவே தேறிய லாபம் நாங்கள் 30 ரூபான்னு சொல்லி, அப்போ இந்த 6700 ரூபாவோட தேறிய லாபம் 30 ரூபாவை கூட்டி 6730 ரூபா எடுப்போம். அதில் இருந்து நாங்கள் பற்ற கழிப்போம். 100 ரூபா பற்ற கழிச்சோம்னு சொன்னால் 6630 ரூபா. அந்த 6630 ரூபாவோட அடுத்த பாருங்கள் நடைமுறையில்லா பொறுப்பு. எங்களுக்கு நடைமுறையில்லா பொறுப்புக்குள்ள நீண்ட கால கடன் இருந்தது. நீண்ட கால கடன் 1150 ரூபா. அதை நாங்கள் அப்படியே தனி ஒருபடியாக மண்டபடி அதை நாங்கள் அப்படியே அங்கே மாற்றுறோம். அவங்க மேலே உரிமையாண்மை போட்டுக்கிறோம் 6630 ரூபா. அதோட அதுக்கு கீழே போட்டுக்கிற நடைமுறையல்ல பொறுப்புகள். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் நடைமுறை பொறுப்புகள். அப்போ நடைமுறை பொறுப்புகளில் அங்கே இருந்து என்னென்ன விடயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் ஒன்று வியாபார சென்மதியால். வியாபார சென்மதியால் நாங்கள் கூட்டி எடுத்து அதில் வார மீதியை நாங்கள் கொண்டு போடுறோம் 680 ரூபா. அதை விட ஏனைய சென்மதி கீழே எங்களுக்கு 30 ரூபா இருந்தது. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னு சொன்னால் 710 ரூபா. அந்த 710 ரூபாவோட அங்கே மேலே இருக்கின்ற நடைமுறை எல்லா பொறுப்பு அதே மாதிரி உரிமையாண்மை, அந்த 3 விடயத்தை நாங்கள் கூட்டி பேலன்ஸ் பண்ணோம்னால் மொத்த உரிமையாண்மையும் மொத்த பொறுப்புகளும் வரும். அது 8490 ரூபா. அங்கே பாருங்கள் மேலே மொத்த சொத்துக்கள் எங்களுக்கு இருந்தது 8490 ரூபா. இந்த மொத்த உரிமையாண்மை பொறுப்புகளும் 8490 ரூபா. இந்த அடிப்படையில் நாங்கள் நிதிநிலைமை கூட்ட பேலன்ஸ் பண்ணி காட்டுவோம். அப்போ நாங்கள் ஒரு வருமான கூட்டு தயாரித்து அதிலேருந்து நாங்கள் ஒரு நிதிநிலைமை கூட்ட தயாரிச்சிட்டோம். இப்போ பிள்ளைகள் பாருங்கள், நாங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் எங்களுக்கு கணக்கெடு சான்பால் பதியப்பட்டிருக்கு. இந்த கொடுக்கல் வாங்கல்கள் கணக்கெடு சான்பால் பதியப்பட்ட இந்த கொடுக்கல் வாங்கலை நாங்கள் பெறுமதியோடு விவரிக்க போகிறோம். அதான் எங்களுக்கு உரிய கேள்வியாக இருக்கும். அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்துக்களுக்கு ஆதனம் பொறிவர்ணம் இருப்புக்கள் வியாபார வருமதி காசு. அங்கே பொறுப்புகளை பாருங்கள், வங்கி கடன் வியாபார கொடுக்குமதிகள் மூலதனம் அங்கே நிறுத்தி வைத்த வருமானம் தரப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா முதலாவது எங்களுக்கு ஆரம்ப மீதிகள் தரப்பட்டிருக்கின்றது. ஆரம்ப மீதிகள் அந்த நேருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு இருப்புக்கள் வியாபார வருமதின்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்ப மீதி தரப்பட்டிருக்கு. இங்கே முதலாவது கொடுக்கல் வாங்கலை நாங்கள் பார்ப்போம். இருப்புக்களில் 300 ரூபா அதிகரிப்பு ஏற்படுகின்றது. அதே மாதிரி வியாபார கொடுக்குமதிகளும் 300 ரூபா அதிகரிக்கின்றது. அப்போ இருப்பும் 300 ரூபா அதிகரிக்குது, வியாபார கொடுக்குமதிகளும் 300 ரூபா அதிகரிக்கின்றது. அப்போ நிறுவனத்துக்குள்ளே இருப்பும் வருது.
அதில் வியாபார கொடுக்குமதியாலும் அதிகரிக்குது. அப்போ இந்த கொடுக்கலான விவரிக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு கடனுக்கு நாங்கள் பொருட்களை கொண்டு செய்திருக்கின்றோம். அப்போ கடனுக்கு பொருட்களை கொண்டு செய்தபடியால் பொருட்கள் இருப்புகள் அதிகரிக்குது, சரக்கு இருப்பு அதிகரிக்குது. அதே நேரத்தில் வியாபார கொடுக்குமதியான கடனுக்கு கொண்டு செய்யப்பட்டால் வியாபார கொடுக்குமாதிரி கொடுக்க வேண்டிய தொகையும் அதிகரிக்கும். அப்போ அங்கே வியாபார கொடுக்குமதியான பெறுமதியும் அதிகரிக்கப்படுது, இருப்பும் அதிகரிக்கப்படுதுன்றபடியால் இதை நாங்கள் இந்த கொடுக்குமான விவரிக்கின்ற போது கடனுக்கு பண்டங்கள் மீள் விற்பனைக்கான பண்டங்கள் நாங்கள் கடனுக்கு கொண்டு செய்திருக்கிறோம். 300 ரூபாய்க்கு கிரியமான மீள் விற்பனை பண்டங்கள் கடனுக்கு கொண்டு செய்யப்பட்டிருக்கு. பெறுமதியையும் குறிப்பிட்டு கடன் என்ற சொல்லையும் நாங்கள் கட்டாயம் குறிப்பிட்டு காட்டப்பட வேண்டும். அடுத்த கொடுக்கல் வாங்கலை பார்ப்போம். 2வது கொடுக்கல் வாங்கலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வங்கி கடனில் 500 ரூபா குறையுது. அதே நேரத்தில் மூலதனம் வந்து 600 ரூபா அதிகரிக்குது. நிறுத்தி வைத்த வருவாயும் எங்களுக்கு 100 ரூபா குறையுது. அப்போ எங்களுக்கு தெரியும், பிள்ளைகள் கவனிச்சுங்கன்றால் வங்கி கடன் குறைகிறபடியால் நாங்கள் வங்கி கடனுக்காக காசு கொடுத்துருக்கிறோம். வங்கி கடனுக்காக நாங்கள் காசு கொடுத்தோம் என்றால் வங்கி கடன் குறையும். அதே நேரத்தில் அங்கே நிறுத்தி வைத்த வருவாயும் குறையுது. அங்கே வங்கி கடன் குறையிற அதே நேரம் நிறுத்தி வைத்த வருவாயும் குறையுது. அப்போ நிறுத்தி வைத்த வருவாய் குறையென்றால் அங்கே வட்டியும் செலுத்தியிருக்கிறோம். வங்கி கடனும் கொடுத்துருக்கிறோம், வட்டியும் கொடுத்துருக்கிறோம். அப்போ வங்கி கடனும் கொடுத்து வட்டியும் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் வங்கி கடனும் குறையுது, வட்டியும் குறையுது. அப்போ நாங்கள் நிறுவனத்தில் காசை கொடுத்துட்டோம்னா எங்களுக்கு காசு குறைஞ்சிருக்கும். அடைஞ்ச காசு குறையலை. அதுக்கு பதிலாக என்ன எங்களுக்கு அதிகரிப்பு ஏற்படுன்னா மூலதனம் அதிகரிக்குது. அப்போ இந்த மூலதனம் அதிகரிக்கிறபடியால் உரிமையாளர் தனது சொந்த பணத்தை பயன்படுத்தி நிறுவனத்தின் வங்கி கடனுக்காகவும் வட்டிக்காகவும் கொடுத்துருக்கிறார். வங்கி கடனில் ஒரு பகுதியையும் வங்கி கடன் ஒரு பகுதியையும் கொடுப்பனவு செய்து தீர்த்திருக்கின்றார், வட்டியும் சேர்த்து கொடுத்திருக்கின்றார். அப்போ இந்த கொடுப்பான விவரிக்கின்ற போது உரிமையாளர் தனது நிதியை பயன்படுத்தி 500 ரூபா பெறுமதியான வங்கி கடனையும் வட்டி 100 ரூபாவையும் செலுத்தியுள்ளார். வட்டிக்காக 100 ரூபாவும் வங்கி கணக்காக 500 ரூபாவையும் உரிமையாளர் தனது சொந்த நிதியை பயன்படுத்தி செலுத்தி இருக்கின்றார். அப்படியான கொடுக்கல் வாங்கலாக இந்த கொடுக்கல் நடவடிக்கை இருக்கும். அப்போ இதை நாங்கள் விவரிக்கின்ற போது இவ்வாறு தான் நாங்கள் விவரிக்க வேண்டிய இருக்கும் இந்த கொடுக்கல் வாங்கலை. அடுத்த பாருங்கள், 3வது பதிவு. 3வது விடயத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் காசு 200 ரூபா குறையுது, நிறுத்தி வைத்த வருவாயில் எங்களுக்கு 200 ரூபா குறையுது. அப்போ நிறுவனத்திலிருந்து காசு வெளியேறுது. அதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாயும் குறையுது. அப்போ காசும் குறையுது, நிறுத்தி வைத்த வருவாய் குறையபடி அங்கே ஒரு செலவினம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. செலவினம் ஒன்று ஏற்பட்டால் தான் நிறுத்தி வைத்த வருவாய் குறைவடையும். அதில் காசு குறையுது. அப்போ நாங்கள் செலவு ஒன்று நாங்கள் காசு மூலம் கொடுத்துருக்கின்றோம். அப்போ செலவு ஒன்று நாங்கள் காசு மூலம் மேற்கொள்ளுகின்ற போது தான் எங்களுக்கு காசும் குறையும், நிறுத்தி வைத்த வருவாயும் குறையும். அது என்ன மாதிரி செலவு நாங்கள் தேய்க்க அதை நாங்கள் பொதுவாக செயற்பாட்டு செலவுன்னு சொல்லுவோம். அப்போ செயற்பாட்டு செலவுக்காக 200 ரூபா காசு செலுத்தப்பட்டது. அப்போ நாங்கள் எழுதிக்க செயற்பாட்டு செலவுக்காக 200 ரூபா காசு செலுத்தப்பட்டது. தச்சில் நீங்கள் குறிப்பிட்ட செலவு நீங்கள் செயற்பாட்டு செலவுன்னு சொல்லாமல் தச்சில் வாடகைக்காக கொடுக்கப்பட்டது, சம்பளத்துக்காக கொடுக்கப்பட்டது, மின்சாரத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியும் நீங்கள் இதை எழுதலாமே சொன்னால் அங்கே குறிப்பிட்டங்களுக்கு என்ன செலவுண்டு சொல்லப்படாதபடியாக நாங்கள் ஏதாவது செலவு கண்ட பொதுவாக இருக்கிற செலவு கண்ட பேரை நாங்கள் போட்டு எழுதக்கூடியா இருக்கும். ஆனால் நாங்கள் இது பொதுவாக நாங்கள் எழுதிக்க செயற்பாட்டு செலவுக்காக 200 ரூபா செலுத்தப்பட்டோன்னு சொல்லுவோம். அடுத்த 4வது விடயத்தை பாருங்கள், எங்களுக்கு இருப்பும் குறைவடைகின்றது, அதில் வியாபார வருமதி அதிகரிக்கின்றது, அதில் நிறுத்தி வைத்த வருவாய் எங்களுக்கு அதிகரிக்கின்றது. அப்போ இந்த 4வது கொடுக்க வாங்கலை பார்த்தோம்னா இருப்பு குறையுது. அப்போ இருப்பு குறையுதுன்னு சொன்னால் நிறுவனத்திலிருந்து இருப்புகள் வெளியேறுது, அதில் வியாபார வருமானம் அதிகரிக்குது. அப்போ வியாபார வருமானம் அதிகரிக்குன்னு சொன்னபடியால் எங்களுக்கு விற்பனை ஒன்று இடம் பெற்றிருக்கு. என்ன விற்பனை? கடன் விற்பனை. ஏன் நாங்கள் பண்டம் குறையுது, வியாபார வருமானம் அதிகரிக்குது. அப்போ 800 ரூபா கிரியமான பண்டங்களை நாங்கள் 1400 ரூபாவுக்கு கடனுக்கு விற்பனை செய்திருக்கிறோம். அந்த கடன் சொல்லி நாங்கள் கட்டாயம் அங்கே குறிப்பிட்டு காட்டோம்னு சொன்னால் அங்கே வியாபார வருமானம் அதிகரிக்கிறபடியால் அப்போ 800 ரூபா கிரியமான பண்டங்களை நாங்கள் 1400 ரூபா கடனுக்கு விற்பனை செய்திருக்கிறோம். அப்போ 1400 ரூபா கடனை விற்றபடியால் 800 ரூபா கிரியமான பண்டங்கள் 1400 ரூபா கடனை விற்றபடியால் தான் எங்களுக்கு நிறுத்தி வைத்த வருவாய் லாபம் 600 ரூபாவில் அதிகரிக்குது. எனவே நிறுத்தி வைத்த வருவாய் 600 ரூபா அதிகரிக்கிறா இருக்கும். அடுத்த பாருங்கள், அடுத்த 5வது கொடுக்க வாங்கலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வியாபார வருமதியால் 500 ரூபா குறையுது, அதில் காசு வந்து 450 ரூபா கூடுது, நிறுத்தி வைத்த வருவாயிலும் பாருங்கள் அங்கே 50 ரூபா குறைவடையும். அப்போ வியாபார வருமதியாளன் 500 ரூபா குறையுது. வியாபார வருமதியாளன் 500 ரூபா குறையுதுன்னு சொன்னால் நாங்கள் வியாபார வருமதியாளமிருந்து காசு பெற்றிருக்கிறோம். ஆனால் எவ்வளோ காசு பெற்றிருக்கிறோம்? 450 ரூபா பெற்றிருக்கிறோம். அப்போ வியாபார வருமதியாண்டு நாங்கள் 450 ரூபா காசு பெற்றிருக்கிறோம் சொன்னால் காசு 450 ரூபா அதிகரிக்குது. அப்போ காசு 450 ரூபா அதிகரிக்குது, அதே நேரத்தில் வியாபார வருமதியாளன் 500 ரூபா குறைவருது. வியாபார வருமானத்து நாங்கள் 450 ரூபா காசு பெற்றிருக்கிறோம், அதற்காக வியாபார வருமானத்து நாங்கள் கடனை 500 ரூபா பொறுப்பு கடனை நாங்கள் தீர்த்திருக்கிறோம். அப்போ வியாபார வருமதியாடம் வந்து 500 ரூபா பெறுமதியான வியாபார வருமதியாடமிருந்து 450 ரூபா காசு பெறப்பட்டு அவற்றை கணக்கு தீர்க்கப்பட்டிருக்கு.
அப்போ நாங்கள் இங்கே 50 ரூபா கழிவு அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். அது கொடுத்த கழிவு அங்கே நிறுத்தி வைத்த வருவாய் குறைவடையுது. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலை பார்த்தோம்னு சொன்னால் வியாபார வருமதியாளமிருந்து பெற வேண்டிய 500 ரூபா 450 ரூபா காசை பெற்று 50 ரூபா கழிவு கொடுக்கப்பட்டு கணக்கு தீர்க்கப்பட்டதாக இருக்கும். சரிதானே? இது அந்த கொடவையில் இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அடுத்த 6வது கொடுக்கல் வாங்கலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இருப்புக்கள் வந்து 100 ரூபா கூடுது, வியாபார வருமதிகள் வந்து திரும்ப 200 ரூபா குறையுது, அதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாயும் எங்களுக்கு 100 ரூபா குறைவடைதான் இருக்கும். அப்போ இந்த கொடுக்கல் வாங்கல் நாங்கள் விவரிக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு பண்டங்கள் 100 ரூபா அதிகரிக்குது. அப்போ நிறுவனத்துக்குள்ளே பொருள் வருது. பண்டங்கள் 100 ரூபா அதிகரிக்கின்றபடியாக நிறுவனத்துக்குள்ளே பொருள் வருது. அதில் வியாபார வருமதியாளன் குறையுது. அப்போ வியாபார வருமதி பெறுமதி வந்து குறையுது. பொருள் வருது, வியாபாரம் தான் கூடுது. பாருங்கள், நாங்கள் கடனுக்கு நாங்கள் விற்க அங்கே வியாபார வருமானம் கூட்டினாங்கள், இருப்பு குறைஞ்சது. இங்கே அதுக்கு எதிரான ஒரு செயற்பாடு. அப்போ இதை நாங்கள் சொல்லுவோம் என்ன சொன்னால் உத்திரும்பல். அதாவது 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 100 ரூபாய்க்கு இரியமான பண்டங்கள் நிறுவனத்துக்கு திரும்ப பெறப்பட்டது. அதான் நிறுவனத்துக்குள்ள பொருள் வருது. யார் திருப்பி அனுப்பிட வேண்டாம்? வியாபார வருமதியாளன் பண்டங்களை திருப்பி அனுப்பினவர். அப்போ வியாபார வருமதியாளனிடமிருந்து நாங்கள் பெற வேண்டிய தொகை குறையுது. அதான் வியாபார வருமதியான குறைக்கிறோம். பொருள் 100 ரூபா நிறுவனத்துக்குள்ளே வாரபடியால் பொருட்கள் சரக்கு இருப்பு கூடுது. இந்த விற்பனையில் ஏற்பட்ட லாபம் எங்களுக்கு 100 ரூபா, அதுவும் இல்லாமல் போகுது. ஏன்டா 200 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பண்டங்கள் 100 ரூபாய்க்கு இரியமான பண்டங்கள் எங்களுக்கு திரும்ப வாரபடியால் அங்கே நிறுத்தி வைத்த வருவாயும் எங்களுக்கு குறையுது. அப்போ உட்திரும்பல் மூலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கொடுக்கல் விவரிக்க 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 100 ரூபாய்க்கு இரியமான பண்டங்கள் நிறுவனத்துக்குள்ளே திரும்பி வருது. அடுத்த பாருங்கள், 7வது கொடுக்கல் வாங்கலை பார்த்தோம்னா வியாபார வருமதியாளன் 300 ரூபா குறையுது, வியாபார கொடுக்குமதியாளனும் 300 ரூபா குறையுது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வியாபார வருமதியாளனும் குறையுது. அதே இதில் நிறுவனத்துக்கு பணத்தை தர வேண்டிய வியாபார வருமதியாளன் குறைவடைகிறார். அதே இதில் நிறுவனம் பணத்தை செலுத்த வேண்டிய வியாபார சென்மதியானம் குறைவடைதாக இருக்கும். இந்த கொடுக்கவாங்க நாங்கள் விவரிக்கிறோன்னு சொன்னால் வியாபார வருமதியானமிருந்து வியாபார சென்மதியானுக்கு 300 ரூபா செலுத்தப்பட்டது. அப்போ நிறுவனத்துக்கு பணத்தை தர வியாபார வருமதியானது நிறுவனம் பணத்தை கொடுக்க வியாபார வருமதியானுக்கு அங்கே பணம் செலுத்தப்பட்டதாக இருக்கும். இதை நாங்கள் எதிர்கன்னு சொல்லுவோம். அதில் எதிர்த்தீர்த்தல். வியாபார வருமானம் வியாபார சென்மதியானுக்கு எதிர்த்தீர்த்தல் மேற்கொள்ளப்பட்டது 300 ரூபா. அடுத்த பாருங்கள், 8வது கொடுக்கல் வாங்கலை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆதனம் பொறிவகனம் 50 ரூபா குறையுது. அதே போல் நிறுத்தி வைத்த வருவாயில் எங்களுக்கு 50 ரூபா குறையுது. அப்போ ஆதனம் பொறிவகனம் குறைவடையுது, நிறுத்தி வைத்த வருவாய் எங்களுக்கு குறைவடைந்தது ஒரு செலவினம். என்ன செலவினம் என்றால் பெருமானத்தை சில நாங்கள் விவரிக்க பெருமானத்தேவைன்னு சொல்லுவோம். பெருமானத்தை மேற்கொள்றதால ஆதனம் பொறிவகனம் குறைவடையும், அதுங்களுக்கு ஒரு செலவினம். அப்போ நிறுத்தி வைத்த வருவாயும் குறைவடையும். அப்போ இதுவரை நாங்கள் கூட்டி இறுதி மீதியை கணிப்பீடு செய்வோம். இந்த இறுதி மீதியை அடிப்படையாக கொண்டு பாருங்கள், அந்த சொன்ன கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு அங்கே நான் இந்த கேள்வி இருக்குது. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது அந்த கொடுக்கல் வாங்கல் உங்களுக்கு விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கல் வாங்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தரப்பட்டிருக்கு. முதலாவது நாங்கள் அங்கே சொன்ன மாதிரி 3 லட்சம் ரூபா பெறுமதியான வியாபார இருப்புகள் கடனுக்கு கொண்டு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தது உரிமையாளர் சொந்த நிதியிலிருந்து வங்கி கடனுக்காக 500 ரூபாவினையும் வட்டியாக 1 லட்சம் ரூபாயினையும் செலுத்தியிருக்கின்றார். இந்த விடையில் தான் உங்களுக்கு குறிப்பிட்டான். அதை இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதை இங்கே காணக்கூடியதாக இருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது செயற்பாட்டு செலவுக்காக செலுத்திய காசு 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா கிரியமான வியாபார இருப்புகள் ரூபா 14 லட்சம் ரூபாய்க்கு கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டது. அது அங்கே கடன் விற்பனை நாங்கள் விவரித்த நாங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாருங்கள், 5வது படியாக ரூபா 5 லட்சம் ரூபா பெறுமதியான வியாபார வருமானமிருந்து ரூபா 4 லட்சம் ரூபா பெறப்பட்டது. இதன் போதும் கழிவாக 50,000 ரூபா அனுமதிக்கப்பட்டது கொடுத்த கழிவு. அடுத்தபடி இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 6வது வியாபார வருமானமிருந்து ரூபா 2 லட்சம் ரூபா விற்பனை விலையான பொருட்கள் திரும்ப பெறப்பட்டது. அதன் கிரியம் 1 லட்சம் ரூபா. இதை நாங்கள் திரும்பலன்னு சொல்லி அங்கே உங்களுக்கு விளங்கப்படுத்தினான். அடுத்த பாருங்கள், வியாபார வருமதியாளர் 3 லட்சம் ரூபா வியாபார சென்மதியாளனுக்கு எதிராக எதிர்த்தீர்த்தல் செய்யப்பட்டது. அப்போ அங்கே 7வது கொடுக்கல் வாங்கல் இருந்தது. வியாபார வருமதியாளன் குறைவடைஞ்சது, வியாபார சென்மதியாளன் குறைவடைஞ்சது. அதான் எதிர்த்தீர்த்தல்னு சொன்னாங்க. அது இங்கே உங்களுக்கு விளக்கமாக தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த பாருங்கள், பெருமானத்தேவு ஆதனம் பொறிவனம் குறைவடைந்தது. அதே மாதிரி நிறுத்தி வைத்த வருவாயும் குறைவடைந்தது. அது பெருமானத்தேவுன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்ட அந்த விடைகள் இங்கே உங்களுக்கு தொகுத்து இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த கேள்வி அதில் உங்களுக்கு கேட்கப்பட்டது, இது அடிப்படையாக கொண்டு நாங்கள் லாபத்தை கணிப்பீடு செய்கிறது. அப்போ லாபத்தை கணிப்பீடுக்கு நாங்கள் ஒரு வருமான கூட்டு தயாரித்த நாங்கள் அந்த வருமான கூட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்பனை, அங்கே விற்பனையோட பெறுமதி 1400 ரூபா. அதில் உட்திரும்பல் 200 ரூபா இருந்தது. அதை கழித்து உங்களுக்கு 1200 ரூபா தரப்பட்டிருக்கு. விற்பனை உட்திரும்பல் கழிக்கப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பாருங்கள், விற்பனை கிரியம். அப்போ அங்கே விற்பனையில் உட்திரும்பல் இருந்தபடியாக நாங்கள் விற்பனை கிரியம் கணிப்பிடுகின்ற போது மயில் ஒரு சீராக்கம் செய்யப்பட்டிருக்கு. 800 ரூபாயிலிருந்து அந்த விற்கப்பட்ட பண்டங்கள் திரும்பி வந்தபடி அந்த விற்பனை கிரியம் குறைவடைகின்றது. அது 800 ரூபா அந்த விற்பனை கிரியத்தை கழித்து 700 ரூபா போடப்பட்டிருக்கு.
அப்போ அந்த விற்பனை கிரியம் கணிப்பிடப்பட்டிருக்கு. விற்கப்பட்ட பண்டங்களோட கிரியம் 800 அதில் 100 விற்பனை கிரியமான பண்டங்கள் திரும்ப வந்தது. அந்த 100 கழித்து 700 தரப்பட்டிருக்கு. 1200 700 கழித்து எங்களுக்கு மொத்த லாபமாக இங்கே 500 பெறப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இதில் ஏனைய வருமானங்கள் ஒன்றும் இந்த கணக்கில் தரப்படவில்லை, அப்படியே அங்கே காட்டப்படவில்லை. அந்த அதுக்கு அடுத்ததாக அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மொத்த லாபத்திலிருந்து செலவுகளை நாங்கள் கழிக்கிறோம். அப்போ இங்கே என்னென்ன செலவு தரப்பட்டிருக்கின்றா, முதலாக பார்த்தோம்னா ஒரு வட்டி செலவு ஒன்று இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா வட்டி செலவு ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கின்றது. மற்ற பாருங்கள் செயற்பாட்டு செலவு தரப்பட்டிருக்கின்றது. அங்கே செயற்பாட்டு செலவு இருந்தது, இங்கே செயற்பாட்டு செலவு பதிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி கொடுத்த கழிவு ஒன்று இருந்தது, அதையும் நாங்கள் கொண்டு வந்து செலவாக பதிஞ்சிருக்கின்றோம். கடைசி 8வது நடவடிக்கை இருந்தது பெருமானத்தீவு. அங்கே பெருமானத்தீவு கொண்டு வந்து இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. எனவே வட்டி, செயற்பாட்டு செலவு, கொடுத்த கழிவு, பெருமானத்தீவு இந்த 4 செலவையும் கூட்டி நாங்கள் அங்கால செலவை மாற்றி 500 400 கழித்து லாபம் தேறி லாபம் எடுத்துருக்கிறோம் 100 ரூபா. சரிதானே? அப்போ நாங்கள் இந்த லாபத்தை எடுத்து இந்த லாபத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்ததாக நாங்கள் இதில் உங்களுக்கு அந்த விற்பனை கிரியம் இப்படியும் காணலாம்னு இங்கே காட்டப்பட்டிருக்கு. விற்பனை கிரியம் நாங்கள் நேரடியாக அங்கே கழிச்சும் காணலாம், அல்லது ஆரம்பிருப்பு அதோட கொள்வனவை கூட்டி இறுதி இருப்பை கழிச்சோம்னு சொன்னாலும் விற்பனை கிரியம் வரும். இப்போ இந்த விற்பனை கிரியம் காண்றது நீங்கள் ஒரு வருமான கூட்டு நீங்கள் தனியாக படிக்கின்ற போது அது உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுக்கு இதை சுருக்கமாக இதில் காட்டப்பட்டிருக்கு, இப்படி நீங்கள் விற்பனை கிரியம் காணலாம். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதிலம கூட்டு. அப்போ நிதிலம கூட்டில் பாருங்கள் நடைமுறையில்லா சொத்துக்களில் ஆதனம் பொறிவனம் தரப்பட்டிருக்கின்றது. அங்கே கூட்டி நாங்கள் இறுதி மீதி எடுத்து நாங்கள் 2950 ரூபா. நடைமுறை சொத்துக்களை பாருங்கள் இருப்புக்கள், வியாபார வருமதிகள், காசு இங்கே தரப்பட்டு அங்கே கூட்டப்பட்டிருக்குது 4800 ரூபா. அடுத்தபடியாக பார்த்த முடிச்சுன்னா உரிமையாளர் பாருங்கள் மூலதனம் அதோட நிறுத்தி வைத்த வருவாய், மூலத்தோட நிறுத்தி வைத்த வருவாயை கூட்டுறோம். ஏற்கனவே 1000 இருந்தது, இந்த முறை லாபம் 100 ரூபா வந்தது. அப்போ இறுதியில் அதை பார்த்தீங்கன்னா மீதி 1100 ரூபா இருந்தது, அதை கூட்டி நாங்கள் 3900 போடப்பட்டிருக்கு. நடைமுறை எல்லா பொறுப்புக்குள்ள பாருங்கள் வங்கிக் கடன் மீதி இருந்தது 500 ரூபா, அது இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி வியாபார சென்மதியாளன் 600 ரூபா. அப்படியே கூட்டி நாங்கள் உரிமையாண்மையும் மொத்த பொறுப்புகள் மட்டும் சொல்லி 4800 ரூபா எடுத்திருக்கிறோம். அங்கே சொத்துக்கள் 4800 ரூபா இருந்தது. இது பொறுப்புகள் இங்கே காட்டப்பட்டிருக்கு. அப்போ மொத்த சொத்துக்கள் 4800 ரூபா, இங்கே மொத்த பொறுப்புகள் 4800 ரூபா எங்களுக்கு நிதிலம கூட்டு பேலன்ஸ் பண்ணி காட்டப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் ஒரு வருமான கூட்டு அடித்தோம். அதே மாதிரி அதுக்கு பிறகு அந்த இறுதி மீதிகளை வச்சு நாங்கள் சொத்துக்கள் பொறுப்புகளை பதிஞ்சு இறுதி மீதி நாங்கள் காட்டியிருக்கிறோம். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கணக்கெடு சமன்பாடு தரம் 12 காணப்படுகின்ற 2வது தேர்ச்சி. நாங்கள் ஏற்கனவே அங்கே 2 தேர்ச்சி மட்டங்களை பற்றி நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்துருக்கிறோம். இப்போ நாங்கள் இதில் 3வது தேர்ச்சி மட்டம், அதாவது 2.3வது தேர்ச்சி மட்டத்தை பற்றி நாங்கள் இன்றைக்கு முழுமையாக படித்து இந்த கணக்கெடு சமன்பாடை நாங்கள் முழுமையாக கற்றிருக்கின்றோம். எனவே இந்த கணக்கெடு சமன்பாடு அடிப்படை விடயங்களை கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பாடம், பரீட்சை நோக்கிலும் ஒரு முக்கியமான பாடம். எனவே இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்து பயன்பெற வேண்டும். அப்போ நீங்கள் நல்ல புள்ளிகளையும் எடுக்கக்கூடியா இருக்கும். கணக்கில் நீங்கள் அடிப்படை விடயங்களை வழங்கி எழுதியமாக நீங்கள் படிக்கக்கூடியா இருக்கும் என்றதை கூறி அன்றைய அனுபவம் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக அமைந்திருக்கும் என கூறி இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.